போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமிய அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் திருவடி வணக்கம். விநாயகனே விப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மை நாட்கண்ணிற்பணிமின் கனிந்து. அங்கே கரிசியம்மா 4 துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. நன்றிமா. நன்றி. அம்மா வெளியில போயிட்டாங்க, வரல. வந்துட்டாங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த பாடல் 12:6. (572) பாடல் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரியம்மா 572 தானே? அம்மா வணக்கம் அம்மா. அது திருவிழா பெரிய புராணத்துல எத்தனாவது பாடல்னு சொல்லுங்களேன். நான் ஃபுல் பாடலை வச்சிருக்கிறேன். சொல்லுவாங்கம்மா, சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. 572 ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது சம்பந்தர் புராணத்தில் உள்ள பாட்டல். நான் ஆமா திருஞான சம்பந்த வரலாறு தான் பாத்துட்டு இருக்கோம். அம்மாவா சொல்லிட்டு இருக்காங்க. 572வது பாடல் வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்கம்மா. இல்லம்மா, பெரிய புராணத்துல எத்தனாவது பாடல்னு மட்டும் சொல்லுங்க. 2470. 2470. ஓகேம்மா, நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். ஆமா, சரியா இருக்குமா. நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. ஓகேம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நிறைய பேர் வணக்கம் சொன்னீங்க. நான் இந்த கனெக்ட் ஆகாத ஒரு டென்ஷன்ல இருந்ததுல கொஞ்சம் அமைதியா இருந்துட்டேன். அதனால மன்னித்தரணும். எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஈத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை மனதில் கொண்டு, ஆசிரியர் பிரானாகிய தெய்வ சேக்கிழா பெருமான் திருவடிகளை மனதில் கொண்டு, ஞானச்சார்வம் வெண்ணாவல் மேவிய ஆணைக்கா அனலாரும் அகிலாண்டேஸ்வரி அம்மை குருவர்களும் திருவர்களும் கூட்டுவிக்க, நாம இந்த குழுவின் சார்பாக நம்மளோட குருநாதராகிய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது 11வது அமர்வா திருவருளும் குருவருளும் கூட்டுவித்திருக்கிறது. இந்த 11வது அமர்வுல என்ன பண்றோம், நம்ம மதுரை சென்ற அமர்வுல மதுரை மதிக்கு நம்மளோட பெருமானார் புறப்பட்டு சென்ற அந்த பகுதியோட நாம அங்க நிறைவுபடுத்தியிருந்தோம். அதுல என்னன்னாக்கா, அகத்தியான் பள்ளி அந்த தலங்கள்லாம் அத கிளம்புனா கூட அந்த முக்கியமான விஷயமா அந்த சைவத்தை நிலைநாட்டுறதுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல கூட மயில இருக்க தலங்களை பார்த்துட்டு தான் போறாங்கன்றத நம்ம பார்த்தோம். அப்படிதான் அகத்தியான் பள்ளி அந்த தலங்கள்லாம் பார்த்துட்டு பிரான்மலை வரைக்கும் போன வரைக்கும் நம்ம சென்ற வாரம் நிறைவுபடுத்தியிருந்தோம். இந்த வாரம் அதை தொடர்ந்து நம்ம தல யாத்திரை போகலாம்.
நம்ம அம்மையார பார்த்ததெல்லாம் பார்த்துட்டோம் இல்லம்மா. இது அம்மா இன்னைக்கு வந்து வந்து 573மா 573 673 673 ஆமா 673 பாருங்க. சிவா ஆமாம்மா 679மா தவறா சொல்லிட்டேன், மன்னிக்க அடியார் மன்னிக்கணும். 679 அதான் நிறுத்தி இருக்கேன். அதோட வரலாற்று முறை ஆமா பதிவு ஆமா ஆரம்பிக்கிறோமா, அது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே ஓகே. வேற குழுவுக்கு பிரான்மலையோட நிறுத்தினேன், அதனால அப்படியே சொல்ல நான் தான் அடியேன் தவறு பண்ணிட்டேன். 679ஓட நம்ம நிறுத்திருந்தோம். மடத்துல வந்து இரவு தங்கின வரைக்கும் நம்ம நிறுத்தி இருந்தோம். இரவு என்ன நடந்ததுன்றத அப்புறம் சிந்திக்கலாம்னு சொல்லி நிறுத்தி இருந்தேன். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு தொடர் எண்ல 2582ஓட நிறுத்தி இருந்தோம். அப்புறம் ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரோட புராணத்துல 679ஓட நிறுத்தி இருந்தோம். நாம இன்னைக்கு 2583ஓட ஆரம்பிக்கிறோம். 680வது பாடல்ல இருந்து. மற்ற வான்பழி மன்னவன் மாறனை எய்திச் சொற்றும் என்றுதம் சூழ்ச்சியும் ஒருபடை துணிவார் குற்றவன் கடை காவலர் முன் சென்று குறுகி வெற்றி வேலவருக்கு எங்களை விரும்புவர் என்றார். அப்ப இவங்களுக்கு என்னன்னாக்கா, நம்ம பார்த்தோம் சென்ற வாரமே, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் துன்னிமித்தங்கள்லாம் வந்தது. அதே மாதிரி நம்மளோட அம்மையாருக்கு நல்ல நல்ல சகுனங்கள்லாம் வந்தது. அம்மையாருக்கும் நம்மளோட பெருமானாருக்கும் நல்ல நல்ல சகுனங்கள்லாம் வந்ததுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்படி இதெல்லாம் வந்த உடனே சரி என்னதுனால வந்ததுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது, நம்மளோட இங்கதான் காலம் சின்னம் எல்லாம் களை கட்டுது. அப்ப நல்ல ஆர்ப்பாட்டமா தானே வராங்க. அப்ப சத்தம் இல்லாத வரல இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடுது நம்மளோட பிள்ளை பெருமானார் அங்க வந்துட்டாரு அப்படின்றது. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மன்னன்ட்ட, ஏன்னா மன்னவனோட விருத்தி பெற்றுதானே இவங்க இவ்வளவு பண்றாங்க. ஒரு சமயம்ன்றது நாடுன்னு ஒண்ணு இருந்தா நாட்டுல 4 சமயம் இருக்கும். 6 வகை சமயமா இருந்தாலும் எந்த சமயத்துல இருந்தாலும் அந்த யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவாருன்றது நம்மளோட சித்தாந்தம். அதனால மற்ற தெய்வங்களை குறை சொல்றதோ மற்ற சமயத்தை படைச்சதும் நம்ம சாமிதான்றது நம்மளோட சைவ சித்தாந்தம். அப்ப அதுல ஒரு சமயத்தை அழிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாருனாக்கா அது இல்ல. உங்க சமயத்தின் பேரால என்ன பண்றாங்க, மன்னனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு மற்ற சமயத்தினரை துன்புறுத்துறாங்க. அதை களைய வேண்டியது ஒருத்தரோட கடமை ஆயிடுதுல. அதனாலதான் இது எல்லாமே நடக்குது. அது வந்து மற்ற வான்பழி மன்னவன் மாறனை எய்து சொற்றும். உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றத நம்ம மன்னவன்கிட்ட போய் சொல்லலாம் வாங்க அப்படின்னு. என்றுதம் சூழ்ச்சியும் ஒருபடி துணிவார். உள்ளத மாதிரி சொல்லல, முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஏதாவது இதுல ஒரு சூழ்ச்சி பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றத. சூழ்ச்சியும் ஒரு படி துணிவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குற்றவன் கடை காவலம் முன் சென்று குறுகி வெற்றி வேலவருக்கு எங்களை விளம்புவீர் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, அந்த அரண்மனைக்கு அந்த அர்த்தராத்திரியில அந்த அரண்மனைக்கு போயிட்டு இந்த மாதிரி நாங்க எல்லாம் வந்திருக்கோன்றத சொல்லு அப்படின்னு காவலன்ட்ட சொல்லி விடுறாங்க. வாயில் காவலர் மன்னவன் தன்னை எதிர் வணங்கி, அங்க இருந்து காவலர் என்ன பண்றாரு, மாயில்ல இருக்கக்கூடிய காவலர் என்ன பண்றாரு, அவரு சாமி கிட்ட அந்த மன்னவன் ஆகிய நம்மளோட மாறன் நின்ன முன் பாண்டியனா இருக்காரு. அப்ப நின்றசன் நெடுமாறர் கிடையாது. ஆயமாகி அடிகள்மார் அணைந்தனர் என்ன எயினால் அணைவார் என அவரும் சென்று இசைத்தார். உடனே இந்த மாதிரி எல்லா ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லா கூட்டத்துல இருக்க அடிகள்மாரும் வந்திருக்காங்க அப்படின்ற செய்திய மன்னன் சொல்றான். சொன்ன மாத்திரத்துல அவர் என்ன சொல்றாரு, அப்படியா எதனால வந்தாங்க, உடனே வர சொல்லு அப்படின்னு. பாயினால் உடன் மூடுவார் பதைப்புட வேக வேகமா பதவதைச்சு உள்ள வராங்க. ஏன்னா விஷயம் அப்படி இருக்குது இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. ஏதோ அவங்க ஆபத்துல இருக்கிற மாதிரியும் அந்த ஆபத்தை உடனே நீக்கணும்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாவனைய காட்டணும்ன்றதுக்காண்டி வேக வேகமா பதைப்பதைப்போட வராங்களாம். புக்க போது அவர் அழிவுறு மனத்திடை புலர்ச்சி மிக்க தன்மை வேந்தனும் கண்டு அப்போ அவங்களோட தெரியல, அவங்க அந்த மன்னன் அவங்க நினைச்ச மாதிரியே மன்னனும் அதே மாதிரி மயங்கிட்டாரு பாருங்க. ஏன் இவ்வளவு படபடப்பா வந்திருக்கீங்க, ஏன் இவ்வளவு கவலையா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. வேந்தனும் கண்டு எதிர்வினைவி முக்காநீர் திரண்டு அணைவதற்கு உற்றது என்ன தக்கதல்லது இங்கு அடுத்தது சாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒத்த 2 பேர் வந்திருந்தாலே போதுமே, ஏன் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, அப்படி என்ன நடந்தது அப்படின்னு மன்னர் கேட்கிறார். அதுக்கு இவங்க பதில் சொன்னாங்க, என்னத்த சொல்றது, சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி சொல்றாங்க, தக்கது அல்லது இங்க நல்லா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இங்க நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எடுத்துட்டு இருக்கணும். ஆவதேல் நமக்கு அடுத்தது ஒரு என்ன இருந்தா என்ன, உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க அப்படின்றாங்க. காவலன் பரிந்து உரைத்தலும், காவலன்னா இந்த இடத்துல ராஜா, அந்த வாயில் காவலன் கிடையாது. காவலன் பரிந்து உரைத்தலும் காரமன் கையர், காரமனா இருட்டு அமனர்ன்னு சொல்றார்.
ஏன்னா கருப்பா இருப்பாங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம எப்படி பூசும் நீர் போல உள்ளம் புனிதர்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த திருநீர் பூசுற மாதிரி மனம் புழு. அது மாதிரி இவங்க என்ன பண்ண மனசு கருப்பா இருக்குதாம். அதனால காராமன் கையர் மாவலாய் அவங்க சொல்லும் போதே என்ன சொல்றாங்க, மாவலாய் அதான் நீ வெற்றி பெற்றவன், உன்னோட நீ யானை ஏற்றத்துல அவ்வளவு பெரிய ஆளு, அதே மாதிரி உன்னோட தோல் வலையுமே உனக்கு மீறி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அவங்க அந்த இதுவ சொல்றாங்க பாருங்க, மாவலாய் உந்தன் மதுரை, நீ பேர்பட்ட மன்னனா இருந்து என்ன புண்ணியம், ஆனா உன்னோட மதுரையில என்ன பண்ணிட்டாங்க, சைவ வேதியர் தாம் மேவலால் என்று கண்டு முட்டு யாமன, எல்லாரும் சைவத்துல இருக்க வேதியர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் பார்த்ததால எனக்கு கண்டு முட்டாயிடுச்சு. கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு 2 வார்த்தை உண்டு. என்னன்னா கண்டு முட்டுனாக்கா சைவர்களை பார்த்தா கண்டு முட்டு, திருநீரை பார்த்தா கண்டு முட்டு, தீட்டான். அது மாதிரி அவங்க ஏதாவது பேசுறத கேட்டா கேட்டு முட்டு, அந்த கேட்டதால ஒரு தீட்டு வந்துருச்சு அப்படின்றது அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்திருக்குது அவங்க கிட்ட. உடனே இவரு கேட்டாரு இல்லையா, அதனால கேட்டதால எனக்கும் கேட்டு முட்டை ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. நன்று நல் அறம் புரிந்தவா நான் என்று நான் சிரிச்சுக்கிறாராம். எனக்கு தெரியாத ஒண்ணு நடந்திருக்குதே. அப்ப ஏன் எல்லாமே இவங்க அடிகள் மாதிரி என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு இருக்கிறா, யாரு எது சொன்னாலும் கேட்கிற மாதிரி இருக்கிறா. அதனால நன்று நல் அறம் புரிந்த நான் என்று நகுவான், கன்றும் உள்ளத்தன் ஆகிய அக்கண்ணுதல் அடியார் இன்று இம்மாநகர் அணைந்தது அவர்கள் யார். அப்படியா, எனக்கு தெரியாத நடந்ததா, அப்படியா, பரவாயில்ல, சரி அவங்க யாரு, ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. மாலை வெண்குடை எல்லாம் யாரு கொடுத்தா, சாவி கொடுத்தாரு. மாலை ஆத்தி மாலை வெண்குடை வளவர் சோநாட்டு, வளவர்னா சோழர்கள் அர்த்தம், சோழர்கள் நாட்டுல இருந்து வன்புகழி, அந்த புகழின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒருத்தர் சூலபாணியா இருக்கிறார், நித்தியமா இருக்கக்கூடிய சூலபாணி யாருனாக்கா சுவாமி தான் சூலபாணியா இருக்கக்கூடிய சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த சூலத்தை வைத்திருக்கக்கூடிய பெருமானார் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இருந்தே நேரடியா ஞானம் பெற்றுக்காராம் என்று கருதி பாலன் அன்பதம் குழாத்தோடும் பணிமை, அவரு நம்மளே சுவாமி கிட்டே நேரடியா வத்துட்டோம், அது பட்டது உண்மை இல்லையா, இவங்க நம்பல, அதனால என்று கருதி பெற்றுட்டாராமா, அந்த வந்துச்சாமா அப்படின்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றாங்க. பெற்றான் என்று கருதி பாலன் அன்பதம் குழாத்தோட ஒரு குழந்தை என்ன பண்ணிருக்க, அவங்களோட அன்பர் குழாத்தோட பனிமுத்து அழகான ஒரு குளிர்ச்சி பொருந்தி முத்துச்சிவிக்கு மேல ஏறி வந்துட்டாரு. எங்களை வாதில வெல்ல அவர் வந்தாரு, இன்னும் வாதில வெல்லறது எதுவுமே சொல்லல, அவர் உள்ளதான் வந்திருக்காரு, இவங்களே சொல்லிட்டாங்க வாதில் வெல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்று கூறுவார் 686வது பாடல், தொடர் எண்ல 2589. என்று கூறுவார் இத்திரம் முன்புதாம் அறிந்தது ஒன்றும் அங்கு ஒழியா வகை உரைத்தது. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது வந்தது போனது கற்பனை பண்ணது எல்லாத்தையும் வச்சு சொல்றாங்க. அவர் பண்ண வந்தாரு, இவங்களுக்கு எப்படி தெரியும், அது அந்த இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ என்னெல்லாம் கற்பனை பண்ணாங்களோ எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. மண்டலம் பொழில் சண்பை வள்ளலார் நாமம் சென்று தன் செவி நிறைத்தலும் சீர்த்தி முன் செல்வம். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எல்லாரும். இந்த 686வது பாட்டுல இருக்கக்கூடிய 4வது வரியை அண்டர்லைன் பண்ணுங்க. சென்றுதன் செவி நிறைத்தலும், அதாவது சண்பையார் வள்ளலான்ற வார்த்தை அவனோட காதுல போன உடனே கோபம் வருதான். செய்யத்து முன் சொல்வான் மற்ற மாமரை மைந்தன் இம்மருங்கு அணைந்தானேல் உற்ற செய்தொழில் யாசு. அப்படி நம்ம என்ன பண்றது, இவர் தானே மன்னர், இவர் தானே முடிவெடுக்கணும், மந்திரியை கேட்டு முடிவெடுக்கணும், அந்த தளபதியை கேட்டு முடிவெடுக்கணும், வேற அமைச்சர்களை கேட்டு முடிவெடுக்கணும், அவங்களே எதுக்கு கேட்கணும், அதுதான் அந்த மன்னனோட நிலைமை அன்னைக்கு. ஆனா சொல்ற அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். செற்றமே கொண்ட சிந்தையும் செய்கையும் உடையோர் கொற்ற மன்னவன் மொழிக்கு எதிர்குறித்து உரை செய்வார். மன்னவனுக்கு சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா, வந்த அந்தணன் தம்மை நாம் வழி செய்து, வந்த அந்தணன் சும்மா சாதாரணமா வந்திருந்தா பரவாயில்ல, நைஸா என்ன பண்ணிடலாம், தூக்கி கொண்டு போய் எங்கேயா போட்டுட்டு வந்துடலாம், அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்ப சுவாமியை கட்டி கல்ல கட்டி கடல்ல போட்டாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுட்டு வந்துடலாம். ஆனா இவர் எப்படி வந்திருக்காரு, உலக அறிய ஊரறிய மேல வாத்தியங்கள் முழங்க, காலம் சின்னம் முழங்க நம்மளோட பெருமானார் வந்திருக்காரு முத்துச்சிவிகையில. அதனால என்ன பண்றது, இப்ப ஏதாவது செய்தா தெரிஞ்சிரும் இல்லையா, அதனால என்ன பண்றான், வந்த அந்தணன் தன்னை நாம் வழி செய்து, நம்ம ஏதாவது செய்து போனா எல்லாருக்கும் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதனால சிந்தை என்று சிறமறையோன் உடைமடத்தில் வெந்தழல் பட விந்தை மந்திர தொழில் விளைத்தால் இந்த நன்னகரிடத்தீரான் ஏகும் என்று இசைத்தார். அதனால நம்ம எதுவும் வழியா ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா மந்திர தந்திரத்துலதான் அவங்க எல்லாம் வல்லவங்கல்ல, நான் மந்திரத்தால நெருப்பு கொழுவி மடத்துல வச்சிடுறேன், உடனே அவங்க பயந்து அடிச்சுட்டு ஓடிடுவாங்க, இந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க
இந்த மந்திரத்தோட விஜய் மந்திரம்னாக்கா மந்திரத்தால அந்த வைக்கலாம், இந்த நன்னகர்ல இருக்காத ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆவதொன்று இதுவே ஆகில் அதனை விரைந்து செய்ய போவது என்று அவரை போக்கி பொய்ப்பொருளாக கொண்டான். யாவதும் உரையாடாத எண்ணத்தில் கவலையோடும் பூ அணையம் அமளிப்புக்கான் பொங்கலில் தேவி சேர்ந்தார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, சரி அப்படியே செய்யணும்னு நினைச்சாக்கா நீங்க அதையே செய்யுங்க. அதுல இருக்க தீங்கு, நல்லது கெட்டது, அதுல என்ன கெட்ட பேர் வரும், அரசாட்சிக்கு என்ன வரும், இதெல்லாம் அரசன் யோசிக்கணுமா நீங்களா? எதையுமே யோசிக்கல. அப்படியா நீங்க அதை செய்யணும்னாக்கா நீங்க அப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எங்க போறாருன்னா அந்த புறத்துக்கு போறாரு. அங்க எதுவும் யார்ட்டையும் பேசாம எதுவும் பேசாம தூங்குறதுக்காக. இரவு தானே இது எல்லாமே நடக்குது. அப்ப பூ அமளினாக்கா அந்த புறத்துல பூக்கள் இருக்கக்கூடிய படுக்கைக்கு தூங்கலான்னு போறாரு. பொங்கலில் தேவி அங்க போகும்போது அம்மாவும் அங்க வராங்க. யாரு, நம்மளோட மங்கையர்க்கரசி அம்மாவும் வராங்க. மன்னவன் உரைப்பதென்று இருக்க மாதேவியாதான். அப்ப மன்னன் எதுவுமே பேசல, பேசாம இருந்துட்டு இருக்க உடனே அம்மா என்ன சொல்றாங்க, என் உயிராய் உள்ள இறைவ நீ உற்றது என்னோட உயிருக்கு தலைவரா இருக்கக்கூடிய பெருமானாரே, நீங்க ஏன் இப்படி அமைதியா இப்ப எப்பயும் இப்படி இருக்க மாட்டீங்களே, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. முன்னுள்ள மகிழ்ச்சின்று முகம் புலர்ந்து இருந்தார். கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தா நீங்க நல்லா சந்தோஷமா தான் இருந்தீங்க, இப்ப வெளியில போயிட்டு வந்தோடனே இப்படி இருக்கீங்களே, என்னது, எதனால இப்படி, உங்களோட கஷ்டம் பருவரல்னா துன்பம் எது இப்ப உங்களை துன்பப்படுத்துது, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவியார பார்த்துட்டு தென்னவன் ஆகிய அந்த பாண்டிய மன்னன் ஆகிய நம்மளோட முன் பாண்டியனர் சொல்ற, காவினியில் கண்ணினாய் கேளு, அழகியான நீல கண்களை கொண்ட பெண்ணே கேளு, காவிரி நாட்டில் மண்ணும் தாவில் சீர் கழுமலத்தான். பேரு பொறுமைய அந்த தாவில் சீர்னாக்கா சொல்ல முடியாத பெருமை கொண்ட எப்படியும் ஒரு வாயில உண்மைதான் வந்துருச்சு. தாவில் சீர் கழுமலத்தான், கழுமலம்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பெருமை கொண்ட ஒரு குழந்தை என்ன பண்ணுதுனாக்கா சங்கரன் அருள் பெற்று அந்த இன்பங்களை தரக்கூடிய சிவபெருமானோட அருள் பெற்று இங்க மேவரா இங்க வந்திருக்காரு. எதுக்கு, அடிகள் மாறை வாதனை, அவனுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்ற. அம்மாக்கே தெரியாதா, அம்மா தான் வரவழைச்சிருக்காங்க, அம்மாவுக்கு தெரியாதா, வாதினில் வெள்ள என்று வெண்பொடி பூசும் தொண்டர் விரவினார். அவங்க எல்லாம் திருநீருன்னு சொல்ல மாட்டாங்க, வெண்பொடின்னு தான் சொல்லுவாங்க, சாமிய சடையான்னு தான் சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாம் தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால வெண்பொடி பூசும் தொண்டர் அவரை மட்டும் வரல, அவரோட இவ்வளவு தொண்டர்களும் வந்திருக்காங்க. அவரை எல்லாம் கண்டு முட்டு அவங்க பார்த்ததால அடிகள் மாதிரிலாம் கண்டு முட்டு, நானும் அத செய்தியை கேட்டதால நானும் கேட்டு முட்டு யானும் காதல் வண்டு துணைந்த கோதை மானியை இங்கு வந்த பண்பு மற்றிதுவே ஆகும் பரிசு. அவங்க நாட்டுக்கெல்லாம் ஒண்ணும் பகைவரால துன்பம் இல்ல, அந்த துன்பம் இந்த துன்பம் எதுவுமே இல்ல, இதுதான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மன்னர் அம்மா கிட்ட சொல்றார், நம்மளோட அம்மா கிட்ட. மன்னன் உரைப்ப கேட்டு அதான் அம்மா அந்த கற்பின் தன்மையில என்ன சொல்றாங்க, கணவன் முகம் வாடின உடனே அவங்க உடனே என்ன விஷயம் ஏதுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த பிரச்சனை இதுன்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க ஒரு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கனாக்கா, மன்னவன் உரைப்ப கேட்டு மங்கையர்க்கு அரசியார்தாம் நின்னிலை இதுவே ஆகில் நீடிய தெய்வத்தன்மை அன்னவர் வாது செய்தால் வென்றவர் பக்கம் சேர்ந்து துண்ணுவது உறுதியாகும் சுழிவிரேல் மன்ன என்றார். அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் இதுக்கு போய் இவ்வளவு கலங்குறீங்க, ரெண்டு பேரும் வாதம் தானே பண்ண போறாங்க, யார் பக்கம் கடவுள் தீர்ப்பு இருக்குதோ அவங்க பக்கம் அவங்க வெல்ல போறாங்க, அவங்க பக்கம் நம்ம சேர்ந்து நம்மளும் உய்தி அடையலாமே, எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு அவங்க அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்றாங்க. சிந்தையில் களைப்பு மிக்க உடனே கொடுத்துட்ட உடனே அம்மாவுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. திருக்கழுமலத்தார் வேந்தன் வந்தவாறு எம்மையால நல்லவேளை நம்மளோட பெருமானார் நம்மள ஆள்றதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தாளர் குழலார் போது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க, அறைய விட்டு வெளியில வராங்க. வந்த உடனே இப்போ அவங்களெல்லாம் மடத்துல எல்லாம் ஏன் வரணும்னாக்கா, மடத்துல தங்குறதுக்கு நம்ம குலச்சிறை நாயனாரை தானே அனுப்பியிருந்தாங்க, அவர் செய்தி சொல்லணும் இல்லைங்களா, அதை கேட்கறதுக்காக அரசியார் வெளியில வராங்க. வந்த உடனே நம்மளோட குலச்சிறை நாயனார் அங்க வரார். அவரு நல்ல நாளை எல்லாரையும் நல்லா தங்க வச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டேன், அவருக்கு அது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. சொன்ன உடனே அம்மா இப்போ அமைச்சனார்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி மன்னர் வருத்தமா இருந்தார், இந்த வருத்தமா இருக்கும் போது நான் என்னன்னு கேட்டதுக்கு அடிகள் மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொற்றவன் அமைச்சனாரும் கைதலை குவித்து நின்று பெற்று நம் பிள்ளையார் இங்க அணைந்திட பெரும் பேரு என்பார். அவர் சொன்னாங்க, அப்பா நம்ம பெரிய பேரு பெற்றோம், அம்மா நம்மளோட பிள்ளை பெருமானார் இங்க வந்திருக்காரு. உடனே இற்றை நாள் ஐச நண்பர் தாம் நம்ம இறந்த நம்ம அம்மாவுன்னு சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு பெரிய நாள், அற்புதமான நாள், நம்ம ஈஸ்வர் அடியார இறைஞ்ச வழிபாடு செய்யறதுக்கு பற்றோம். அந்த அந்த ஒரு
பாக்கியத்தை பெற்றோம் அப்படின்றாங்க. அதனால சேர்ந்து இந்த மன்னர் சொன்ன செய்தியால அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இந்த மாதிரி மற்றினி சமர செய்யும் வஞ்சனை, இந்த வஞ்சனை என்னென்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே மன்னனை கைக்குள்ள வச்சுட்டு அவங்க பண்ற வஞ்சனை தெரியுது இல்ல, அதனால பயப்படுறாங்க. மானியா தாமும் மஞ்சி, அம்மா பயந்துட்டு சொல்றாங்க, வஞ்சக புலையதாங்கள் ஈனமே புரிய வல்லார் செய்வது எண்ணாம் என்ற எண்ணி ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை அல்லாது செய்யும் ஊனம் வந்த அடையில் யாமும் உயிர் துறந்து ஒழிவது என்ற உடனே அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இந்த வஞ்சனை பால் சோறாக்கி வணக்கலாம் அமனர் தந்தன்னு சொல்லுவாரு அப்பசாமி. அந்த மாதிரி பால் சோறாக்கி அதுல விஷத்தை போட்டு அப்பசாமி கொடுக்குறாங்க. அது தெரிஞ்சேதான் அவனும் சாப்பிடுற. அத நனிப்பள்ளி அடிகளார அமுதமாக்கிட்டார். அமுதமாக்குனத செக்கிழ பெருமான் சொல்ற அழகு சொன்னோம். கடல் அளவு நஞ்ச கொடுத்தாங்க, அதையே எங்க சாமி அமுதமாக்கிட்டாரு. இத்தனோண்டு பால் சோறுல இத்தனோண்டு நஞ்ச போட்டுட்டா எங்க சாமி அதை அமுதமாக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லுவாரு நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமான். அதையும் அழகா அப்படி இருக்கக்கூடிய அந்த சொல்ற ஞான சம்பந்தம் அந்த மாதிரி நண்பால் நன்மை. இவங்க வஞ்சகர்கள், என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க ஏதேனும் தீங்கு பண்ணினா நம்மளோட பெருமானாருக்கு தீங்கு நேருதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம 2 பேரும் உயிரை விட்டுடணும். ஏன்னா நம்ம 2 பேர் தானே அழைச்சோம் அவரை அப்படின்னு இருக்கிறாங்க. இந்நிலை இதுவே ஆக இப்படி இவங்க பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு வரலாம். இல்ல புராணம் நீங்க சொல்லும் போது கேட்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அம்மா கற்புக்கரசி, அம்மா கற்பின் தன்மையில எல்லா செயல்களையும் சொல்றீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா மன்னருக்கு தெரியாத நம்மளோட பெருமானார வரவழைச்சிருக்காங்க இல்லைங்களா? அதுவும் அந்த அந்த சமணர்களுக்கு எல்லாமே தெரியுது. அவங்க தெரிஞ்சதுல கூட அவங்க என்ன சொல்றாங்க, இது மங்கையர்க்கரசி அம்மையார் தான் சொல்லி வரவழைச்சாங்கன்னு சொல்லல. அப்ப அந்த அளவுக்கு ரகசியமா மன்னரும் நம்மளோட மந்திரியாரும் மன்னிக்கணும், அரசியாரும் மந்திரியாரும் சேர்ந்து நம்மள பிள்ளை பெருமானார வரவழைச்சிருக்கிறாங்க இந்த சைவத்தை நிலைநாட்டுறது. அப்ப அது தவறு இல்லையா? கணவனுக்கு தெரியாத ஒரு செயலை செய்யலாமா? அதுக்கு தவறு இல்லையா அப்படின்னாக்கா தவறு இல்லை. ஏன்னா செயல் கணவனுக்கு தெரியாத செய்தாலும் அவங்க செய்யக்கூடியது என்னன்னாக்கா, அவங்க முன்னாடியே சொல்லலாம், நானும் என் பதியும் சொல்லிட்டாங்க. கணவனுக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த இந்த நாட்டுக்கே உய்தியை தர்றதுக்காக தான் இதை செய்யறாங்க. செய்யற வேலை கணவனுக்கு தெரியாத செய்திருக்கலாம். ஆனா அதோட பலன் கணவனாருக்கும் அந்த மக்களுக்குமா இருக்கிறதால அதோட பெரிய பலன் இருக்கிறதால அது தவறு கிடையாது. அது கற்பின் தன்மை. இன்னும் கேட்க போனா ஒரு மனைவின்றவங்க மந்திரியாவும் இருக்கத்தான் செய்யணும். மந்திரின்றது சமயோஜிதமா எல்லாத்தையும் செய்யத்தான் வேணும். இப்ப மனைவி ஒரு மந்திரியாவும் இருக்கத்தான் வேணும். அதனால அந்த சைவத்தை நிலைநாட்டும் பொருட்டு அவங்க இந்த காரியத்தை செய்ததால அது கற்பின் தன்மையில முரண்பட்டது அல்ல. அதனால இது எப்படி செய்யலாம், மனைவி கணவனுக்கு தெரியாத இந்த வேலையெல்லாம் செய்யலாமா, அது மட்டும் கற்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. என்ன நோக்கம் என்ன எதுன்றத பார்த்துதான் முடிவு பண்ணணும். அதோட சேர்ந்து ஒரு மந்திரியா இருக்க வேண்டியது ஒரு மனைவியோட கடமை. அப்ப அவங்க ஒரு நாட்டு மனைவியாவே மந்திரியா இருக்கணும். அவங்க நிஜமாவே நாட்டோட ராணின்னும் போது அவங்க ஒரு பெரிய மந்திரியா இருந்துத்தானே ஆக வேணும். அதனால அந்த இடத்தை இப்படிதான் பொருந்தி பார்க்கணுமே வழிய அப்படி வேற பக்கத்துல இருந்து சிந்திக்க கூடாது. சரிங்களா? இந்நிலை இதுவே ஆக இப்படி அங்க இந்த திரைப்படம் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் அங்க மடத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்க, இந்த பக்கம் அடிகள் மாதிரி பேசுனாங்க, அதுக்கப்புறம் ராஜா பேசினாரு, அப்புறம் ராஜாக்கு அப்புறம் அம்மாவும் அவங்களும் ஒரு காட்சி அமைச்சாரு, அதுக்கப்புறம் மங்கையர்க்கரசி அம்மையாரும் நம்மளோட மந்திரியாரும் சேர்ந்து ஒரு காட்சி அமைச்சாரு. இப்படி பல காட்சிகள் இந்த இரவுல நடந்துகிட்டே இருக்குது. இப்படி இந்நிலை இதுவே ஆக இப்படி பல காட்சிகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல இளங்குவேல் தென்னன்னான அவன் நிலை அதுமா, இவங்க நிலை எது இனி ஞான பிள்ளையாருக்கு ஏதாவது குற்றம் வந்தா நம்ம உயிர் போயிடணும் அப்படின்றது அவங்களோட நிலை. அவன் என்ன பண்றான், மன்னன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அருகர் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம மன்னன் எப்படியோ சொல்றதெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம், இனி நம்ம தவத்தை மறைச்சிட்டு அவன் செய்யலாம் அப்படின்னு அவங்க வராங்க. அவங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா, அதனால அவங்க வராங்க. செந்தி சிவநெறி வளர்க்க வந்தாரு. அவரே யாரு, மறையவர் குலத்துல வந்தவர். எதுக்கு? சிவநெறி வளர்க்க வந்த செந்தி வண்ணர். செந்தி வண்ணரோட புள்ள அவர் மடத்துக்கு தீ வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் வராங்க. அப்ப சிவநெறி வளர்க்க வந்தார், திருமணம் சேரச் செய்தார். அப்புறம் அந்த மடத்துக்கு வந்துட்டாங்க. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமோ. இது கவி கூற்றுன்னு சொல்றது. அதாவது இப்ப நான் சொல்லிக்கிட்டே வரேன் இல்ல, செக்கிழவர்மா இப்ப சொல்றாரு, நம்மளோட கருத்தையும் கொஞ்சம் சொல்றோம் இல்லையா, அது பேர் கவி கூற்றுன்னு. அந்த மாதிரி புராணம் சொல்லிக்கிட்டே வரும்போது நம்மளோட தெய்வ செக்கிழவர்மான என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கூற்ற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி என்னன்னாக்கா, ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தான் அஞ்சுன்னு சொல்லுவாரு ஆரம்பத்திலே.
நாட்டு சிறப்பிலே அத 5 எழுத்து ஓதிக்கொண்டிருக்கிற இடத்துல பிரியே வராது, துன்பமே வராது, வரது அதுவும் பயந்துட்டு ஓடி போயிடும் அப்படின்னுவாரு. அப்பேற்பட்ட இடத்துல ஆதி மந்திரத்தை அதுவும் ஓதுறது யாரு? பஞ்சாக்கர மந்திரத்துக்கே குரு பஞ்சாக்கரமா இருக்கக்கூடிய நம்மளோட ஞான பிள்ளையார், நம்ம சைவத்துக்கே முதல் தலைவரா இருக்கக்கூடிய பிள்ளை பெருமானார் 5 எழுத்து ஓதக்கூடிய இடத்துல விடுங்க. அந்த திசைக்காவது ஒரு மந்திரம் ஏதாவது செயல்படுமா? மந்திரம் ஏதாவது நடக்குமா? ஒண்ணும் நடக்காது. அதுதான் சொல்றாரு, ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார். 5 எழுத்தை ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய நோக்கும் மாதிரனா திசை, அந்த திசை பக்கம் கூட வராதுன்னும் போது அப்ப மற்ற விதி வருமோ? வராது. அதனால என்ன பண்றாங்க, திருநீர் அணிந்திருக்கக்கூடிய மடத்துல இவங்க வந்து பூன்னு ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லி நெருப்ப வர வச்சா சும்றாங்களே வழியே நெருப்பும் வரல, ஒண்ணும் வரல. அவங்களுக்குதான் பல்பா போயிடுது அவங்களுக்கு. பூதி சாதனர் மடத்தில் தாம் புனைந்த சாதனைகள் சாதியா வகை. எத்தனை மந்திரம் பண்ணாலும் என்ன பண்ண, கைய சுத்தி சுத்தி மந்திரத்தை சொல்றாங்க, நெருப்பு வந்த பாடே இல்ல. ஐயோ என்னடா அப்படின்னு அவங்க எல்லாம் தளர்ந்து போயிடுறாங்க. அப்ப தளர்ந்து மற்றவர் தாம் செய்த தீத்தொழில் சரிய. இது என்ன, அது இத்தனை நாள் நம்ம இவ்வளவு மந்திரம் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டுச்சு. அந்த தீ யாரோடது? தீ சிவபெருமானோட ஒரு சிறு துளி அம்சம். அந்த தீ வந்து சிவபெருமானோட அடியாருக்கு தீமை செய்திருமா? செய்ய வைக்க முடியுமா? அது அவங்களுக்கு அடங்குமா? தீயெல்லாம் யாருக்கு அடங்கினது? பின்னாடி நம்ம சாமி அந்த தீயே என்ன பண்ண போறாங்க, பையவே சென்று பாண்டியக்காரன்னு அந்த தீயை அனுப்ப போறாங்க. அது சொல்லு பேச்சு கேட்டுட்டு வாயை மூடிட்டு போகுது. இவங்க கிட்ட எல்லாம் அடங்குமா அந்த தீ? அதான் சொல்றாரு, கிளர்ந்த அச்சமுன் கெழுமைய கீழ்மையே பயம் வந்துட்டு. ஐயோ இவங்க முன்னாடி ஒரு மந்திரம் கூட பழிக்கலையே, இது மன்னனுக்கு தெரிஞ்சா நம்மளோட விருத்தி, நம்மளோட ஆஹ் இத்தனை சொகுசா இருக்கிறோம், நம்மளோட இது எல்லாமே போயிடுமே அப்படின்னு பயப்படுறாங்க. விலங்கு நீள் முடிந்தேன் தண்ணி இது அரியன். ஐயோ இது நெருப்பு வராதது பெரிய விஷயம் இல்ல, நெருப்பு வரலன்றது மன்னனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதானே, நம்மளோட விருத்தி எல்லாம் ஒழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி மந்திரத்தால வரலன்னா என்ன, ஆனா ஒரு வத்தி குச்சி கழிச்சு நெருப்பு வச்சா அது வரும் இல்லைங்களா? அது வந்து மருந்து அது வரும். அது மாதிரி மற்றனை செய்யும் புந்தியாவது இது இல்லை, இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியலா கையால நெருப்பு கொண்டு வந்து அந்த மடத்துல புறத்து அயல் இருபோல் வந்து தம் தொழில் புரிந்தனன்றாங்க. அத 2 அர்த்தமா எடுத்துக்கலாம். அவங்களோட தொழிலே இந்த மாதிரி வஞ்சனை பண்றதா ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க அந்த மடத்துக்கு என்ன பண்ணாங்கன்றத சொல்றதுக்கு நம்ம தெய்வ செட்டியா பெருமானாருக்கு மனசு வர. அடியாருக்கு ஒரு தீங்கு நடந்தத அவர் சொல்லவே மாட்டார். அத உத்தேசமா தம் தொழில் அவங்க நினைச்சு வந்ததை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. திருமட சுற்றினு புறச்சுற்றுனு அப்ப முதல்ல கொண்டு போய் உள்ள வைக்க முடியாது, வெளியில தானே. பெரிய மடமா இருக்கும், அதுல 2 சுத்து 3 சுத்து 4 சுத்து இருக்கும். வெளி சுத்துல யாரு இருப்பா? சமைக்கிறவங்க போறவங்க வரவங்க துவைக்கிறவங்க அது இதுன்னு இருப்பாங்களே. அந்த அந்த இடத்துல பார்த்த உடனே மரபிய தொழில் வழிபடணும். தீன்றது யாரையும் தீ பிடிச்சா உடனே தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்ப தெரிஞ்ச உடனே பக்கத்துல இருந்தவங்க அந்த தீய வந்து சதைச்சு அணைச்சிடுறாங்க. அணைச்சிட்டு நம்மளோட பெருமானாட்ட போயிட்டு நம்ம தலைவராகிய நம்மளோட கழும் மல பதி கவுனியர் கற்பக கன்றை தொழுது பெருமான்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் நின்று கற்பக கன்றான். வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டான். என்ன வேண்டுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பகம் யாரு? நம்மளோட ஞானப்படையார். அங்க போயிட்டு மாதவ துயிலும் இத்திருவாட புறம்பு பழுது செய்வதோ பாவிகால் என பரிந்தோள். உடனே என்ன சொல்றாரு, அவங்க கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கவலையாயுது. என்னது, மகாதேவம் கொண்ட நம்மளோட அடியார்கள் போகக்கூடிய மடத்திலவே இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணலாமான்னு மாஞ்சு மாஞ்சு போறாங்க. அப்புறம் வந்து உடனே நினைக்கிறாங்க, அவங்க எனக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க, அடியார்கள் மேல எந்த வருத்தமும் இல்ல, எனக்காக தானே இதெல்லாம் பண்ணாங்க. ஆயினும் இறைவன் நண்பருக்கு எதுமோ அப்படி ஏன் பண்ணாலும் எனக்காக பண்ணிருந்தேன், எனக்கு ஏதாவது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, சிவனடியாருக்கு இது மாதிரி பண்ணலாமா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்று பின்னையும் அச்சம் முன்புற அவங்களுக்கே ஒரு பயம் வருது. இப்படி பண்ணிட்டாங்க. பயம்னாக்கா பயத்துல நடுங்கி பயம் இல்ல, இப்படி எல்லாமா பண்ணுவாங்க, நம்ம அடியார்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆவறது அப்படின்ற ஒரு அச்சம் வருது. வந்துட்டு முன்புற பின்பு முனிவுற அப்புறம் கோபமும் வருது. எந்த கோபம் எதனாலனாக்கா இவங்க பண்ண செயலாத. முத்தமிழ் விரகர் அழகான வார்த்தை எங்க கொண்டது போடுறாரு பாருங்க நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமானா. என்னம்மா அவரு சும்மா தானே முத்தமிழ் விரகர்னு போடுற, அப்படி இல்ல, பிள்ளை பெருமானோட தமிழ் தான் இனி எல்லாம் நடத்த போகுது. அதனால முத்தமிழ் விரகர் பிள்ளையார் தமிழ் தான் இப்ப வந்து கோபத்தை வரவழைக்க போகுது. அந்த கோபத்துக்கு பிரசாதமா வெப்பு நோய் வர வைக்க போகுது. அந்த வெப்பு நோய்க்கு மருந்தா என்ன பண்ண போகுது, மந்திரமாவது பாட போகுது. அதுக்கப்புறம் சூழலை இப்ப எல்லாத்துக்கும் இந்த தமிழ் தான் வரப்போகுது. அதனால ரொம்ப அழகா அந்த பின்னாடி வரத முன்னாடி கட்டியம் கூறுற மாதிரி அழகு வார்த்தை அப்படி தூக்கி போடுறாங்க பாருங்க. முத்தமிழ் விரகர்
மண்புறக்கும் மெய்மை வழி என மனம் கொண்டார். முன்னாடியே பார்த்தோம், அரசன் அவரை என்ன பண்ணும், தன்னால், தன் பரிசனத்தால், தன்னோட உறவினரால், தன்னோட கல்வரார், விலங்கால், இது எதாலையும் 5 வகையாலையும் துன்பம் நேராம இந்த மண்ணை காக்கிறவன் தான் மனுநீதி சோழன். அதுதான் மனு இல்லைங்களா? அப்பேற்பட்டவன் தானே நல்ல ஒரு அரசனா இருக்க முடியும். ஒரு அடியார் வந்திருக்காங்க, அந்த அடியாருக்கு ஒரு தீ வைக்கிறாங்க அவங்க சமணர்கள். இத பார்க்காத இருக்கிறானா அந்த மன்னன் என்ன அரசாட்சி செய்யறான்? அப்ப அரசாட்சியில தான் தப்பு. இந்த சமணர்களோட தப்பை விட அவங்க பேச்ச கேட்டார்ல, எய்தவன் இருக்க அம்ப ஏன் நோகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்தவன் சரியா இருக்கணும் இல்லையா? அவன் மன்னன் சரியா இருந்தா இவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்க போறாங்க? அதனால இத மன்னனுக்கு போட்டோம். மண்புறக்கும் மெய்முறை வழு, இது அரசாட்சியோட தவறு அப்படின்னு சொல்லுறாங்க. அப்ப ஒரு தண்ணி வரல போலன்னா என்ன பண்ணிடுறோம், நம்ம டக்குன்னு ஒரு குடத்தை தூக்கிட்டு அரசாங்கத்தை தானே கேட்கிறோம். தண்ணி வரலன்னு கார்பரேஷன்ல கேட்கிறோம். நீ அரசாங்கம் சரியா இருந்தா என்ன? அது மாதிரி என்ன பண்றாங்க, மண்புறக்கும் மெய்மை முறை வழுன்னு சொல்லிடுறாங்க. வெய்ய தீங்கு இது வேந்தன் மேற்று என்னும் விதிமுறையால். அப்ப இது யாரால நடந்தது? இது வேந்தனோட இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செய்யனே திரு ஆலவாய் என்னும் திருப்பதிகம் சைவ வாழ் மடத்து அமணர்கள் இட்ட தீ தழல் போய் பையவே சென்று பாண்டியர்க்காக என படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. 704வது பாடல். இது அப்படியே கொஞ்சம் ஈர்க்கட்டும். நம்ம எங்க வருவோம்னாக்கா நம்மளோட தேவாரத்துக்கு வருவோம். பெரிய புராணத்தை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தேவாரத்தை எடுத்துக்கோங்க. வரலாற்று முறையில 261வது பாட்டு திரு ஆலவாய்ன்னு இருக்கும். வரலாற்று முறை புஸ்தகத்துல 651வது பக்கத்துல இருக்கும். திருமுறைனாக்கா 3ஆம் திருமுறையில 51வது பதிகம். 3ஆம் திருமுறையில 51வது பதிகமா இருக்கக்கூடிய பதிகம். ரொம்ப ஒரு முக்கியமா மைய கருவா இருக்கக்கூடிய பதிகம். அதனால இதை கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு நம்ம அப்படி போய்க்கலாம். சோ ரொம்ப பார்க்க போறதுல கொஞ்சம் தான். செய்யனே திரு அளவாய் மேவிய ஐயனே அந்தலின் அருள் செய்யனை பொய்யராமமனர் கொலுவும் சுட பையவே சென்று பாண்டியர்க்காகவே பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்றாங்க. அந்த இது ரொம்ப அழகா எடுக்கும் போதே செய்யனே திரு ஆலவாய் சிவந்த மேனியன் எரிபோல் மேனியன் அழல் நீர் ஒடுகி அணைய சடையும் சொல்றோம்ல. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கிற மின்னார் செஞ்சடைமேல். இப்ப சாமியே சிவந்த மேனியா இருக்கக்கூடிய நெருப்போல மேனியா இருக்கக்கூடிய பரஞ்சோதி அவர். அதனால செய்யனே சரி ரைட், எங்க இருக்கீங்க? ஆலவாயில இருக்க செய்ய பெருமானாரே ஐயனே அஞ்சலி, நீங்க எனக்கு இப்ப அருள் பண்ணணும். என்ன அருள் பண்ணணும்? பொய்யராம் அமனர் இந்த பொய்யை பேசிக்கொண்டு பொய்ய மெய் மாதிரி பேசுவாங்க. பொய் மாதிரி பேச மாட்டாங்க, மெய் மாதிரி பேசுவாங்க. அதான் இவரு பொய்யர் சொல்லக்கூடிய மெய்யை கண்டு பொய்யே பேசுறவங்க எனக்காவது உண்மை பேசினா கூட நம்ம பயப்படணும். ஏன்னா இவன் உண்மையை பேச மாட்டானா, என்ன அதிசயமா உண்மை பேசுறான், இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோன்னு நினைப்போம். அந்த மாதிரி பொய்யராம் அமனர் கொழுவும் சுடர் அவங்க செய்து பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்றாரு. அந்த எரிய சுவாமியை பாண்டியருக்கு அனுப்புறாரு. சித்தனே, நீ சாமி எப்பேற்பட்டவர்? சித்தர் இல்லைங்களா? அதனால தீய வெப்பு நோயா மாத்தி சித்து பண்ணி அனுப்ப போறாரு. சித்தனை திரு அளவா மேவிய அத்தனை அஞ்சல் என்ற அருள் செய்யனை எத்தராம் அமனர் கொழுவும் சுடர் பக்தியை பின்னாடி பக்தி மன்னனா ஆகக்கூடிய இந்த பாண்டியருக்கு ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. தக்கன் வேள்வி தகர்த்தருள் ஆளவாய் சொக்கனே அப்படின்னு தக்கன் வேள்வியை தகர்த்தா மாறி இந்த சமணர்களையும் தகர்த்து அருள் பண்ணணும் பெருமானாரே அப்படின்னு சொல்லிட்டு அட்டமூர்த்தியனே அஞ்சேலனு அப்படின்றாரு. அட்டமூர்த்தினாக்கா சுவாமி பஞ்சபூதங்களாவும் இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட கண்கள் என்ன, சூரிய சந்திரன் அக்னி. அப்ப எல்லாமாவும் இருக்கக்கூடிய அந்த ஐம்பூதங்களோட சேர்ந்து மற்றதாவும் இருக்கக்கூடிய அந்த அட்டமூர்த்தியனா இருக்கக்கூடிய பெருமானாரே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த அண்ணனார் முப்புறத்தை எரித்த பெருமானாரே இந்த இவங்களையும் இந்த மாதிரி எரித்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அதே மாதிரி சொல்றாரு. அப்பண்ணாலவாயாதி அருளினால் வேப்பம் தென்னவன் மேலுரமேதேனேக்கு
ஓப்ப ஞான சம்பந்தன் உரை பார்த்தும் செப்ப வல்லவர் தீதிலா செல்வரே செப்ப வல்லவர் தீதிலா செல்வரே. திருச்சிற்றம்பலம். சொல்றாங்க அப்பனால இது ஒரு செய்கை. இந்த தீய என்ன பண்றாங்க, பாண்டியனுக்கு அனுப்புறாங்க. அப்ப இது காலங்காலத்துக்கும் இருக்குது. இன்னைக்கும் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த பாட்டை நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த பாட்டை படிச்சா யாருக்காவது தீ போய் கதவிடுமானா அது அப்படி கிடையாது. அதெல்லாம் சொல்லிட்டாருங்க. பதிகாரத்துல என்ன சொல்றாங்க, வெப்பான் தெல்லவர மேதினிக்கு பாடினா கூட இந்த ஞான சம்பந்தர இதுவா யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தீயது எதுவும் வராத காப்பாத்துமே ஒழிய யாருக்கும் போய் தீயதான் கதுவாது. அது மாதிரி இல்ல அப்படின்றத அது ஒரு காரணம் பற்றி பாடினாலும் அதோட பலன் அந்த காரணம் பற்றின பலன் இல்ல. இது நம்மளுக்கு தீயது எதுவும் வராத இருக்கிறதுக்கான காரணம் தான் அப்படின்னு அழகா சொல்றாங்க. ரொம்ப அழகான பாடல். இப்ப பெரிய புராணத்துக்கு வந்துருங்க. 705வது பாடல். 705வது பாடல் 2608 தொடர் எண்ல 2608 705வது பாடல். சரி, பையவேனா என்னன்னா மதுரையில இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். பைய போ அப்படின்னாக்கா நம்ம சென்னையில இருக்கவங்க எல்லாம் பைய போன இதை என்ன பைய தூக்கிட்டு போக சொல்றாங்களான்னு நினைப்போம். பையவேனாக்கா அந்த ஊர் வழக்கத்துல மெதுவா போன்னு அர்த்தம். பைய பைய அப்படின்னாக்கா குழந்தைய மெதுவா நடந்துவான்னுவாங்க. சரி, இந்த அவங்க தீயெல்லாம் கொடுத்துட்டாங்க. மடத்துக்கு தீ வச்சுட்டாங்க. ரொம்ப கோபமா வந்துதான் போக சொல்றாரு. அது ஏன் வேகமா போவேன்னா பையவே போகணும்னு சொன்னார் அப்படின்னாக்கா அந்த தீ எப்படி போகணுன்றத கூட சுவாமி ஆர்டர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, பாண்டிமா தேவியா தமது பொறுப்பில் பயில நெடு மங்கள நான் பாதுகாத்தும். இப்ப மன்னனுக்கு ஏதாவது ஆனா அம்மாவோட மங்களம் போகும் இல்லையா, அதனால என்ன சொல்றாங்க, அந்த மங்கள நான் பாதுகாத்து. இப்ப முதல் காரணம் நம்ம பாண்டிமா தேவியாரோட மங்கள நான். இன்னொன்னு யாரு மந்திரியார் தான் யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தாரு. அவரு இந்த முன்னாடி இவங்க கொழுவுன தீ தெரியாது. அவருதான் இந்த வெப்பு நோயை கொடுத்து இந்த மன்னரை அழிச்சிட்டாருன்ற ஒரு கெட்ட பேரு நம்மளோட மந்திரியாருக்கு வந்துரும். முதல்ல அம்மையார் நினைக்கிறாரு அவங்களோட மாங்கல்யம் திருமாங்கல்யம். ரெண்டாவது என்ன எடுத்து நம்ம அமைச்சர் குலச்சிர நாயனரோட அன்பை நினைக்கிறாங்க. மூணாவது அரசன் இதுவரைக்கும் தீவினையில இருந்தான். நம்மளோட அப்ப சுவாமி சொன்னார்ல, நம்பர் அருள் இல்லாமையினால் சமணர் குறுகினான்னு. அவனுக்கு இதுவரைக்கும் நம்பரோட அருள் இல்லாம இருந்தது. ஆனா அரசனுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. என்னது, நம்மளோட தலைவர் நம்ம ஞான பிள்ளையார், நம்மளோட குருநாதர், நம்ம தலைவர் தொட்டு தீண்டி திருநீர் பூசக்கூடிய, அது ஒரு இடமா 2 இடமா உடல் முழுவதும் திருநீர். அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருந்திருக்க முடியும். அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர் இல்லையா. அதான் அரசன் பால் அபராதம் உறுதலாலும் மீண்டும் சிவநெறி அடையும் விதியினாலும், அந்த விதி இருந்ததாலும் வெந்நீர் வைப்பகல புகழி. அந்த என்ன சொல்றாரு, அதனால என்ன சொல்றாரு, மெதுவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தீண்டியிட பேருடைய நாதலாலும் தீப்பினியை பையவே செல்க அப்படின்னு. செல்கவே ஆகவே. ஆகவேன்றது என்னது, அருளிப்பாடு. நீ அப்படியே ஆகட்டும், நன்றாக இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும் சொல்றோம் இல்லையா, அந்த அருளிப்பாடை கொடுக்குறாங்க. முதலே இப்ப தீ போது வெப்ப நோய் தான் வரப்போகுது. ஆனா முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சாமி அருள் பண்ணிட்டாங்க, நம்ம குருநாதர் அருள் பண்ணிட்டாங்க. சரி, இது எங்க போகுது, திருந்திசை பதிகத்தோட திரு ஆலவாயின் மருந்தினை சண்பை மன்னவர் புனைந்திட அருளால் விரிந்த வெந்தழல் வெம்மை போய் தென்னை மேவி பெருந்தழல் புதி வெதுப்பென பெயர் பெற்றார். அங்க என்ன சொன்னாரு, அப்படியே நீங்க போய் தீயா போய் பழகலாம்னா வெப்பு நோயா போன்னு சொன்னாரு இல்லையா. அதே மாதிரி சொன்ன வச்சு கேட்டுட்டு என்ன பண்ணுச்சு, அந்த தீ அப்படியே போய் அவருக்கு வெப்பு நோயா வெதுப்பென பெயர் பெற்றாண்டே. அவன் மன்னருக்கு போயிட்டு வெப்பு நோயா வந்துட்டு. செய்ய மேனியர் திருமகனார், அங்க செய்யனே ஆளவாய் மேவியனார்ல அதையே எடுத்து ஆள்றாரு நம்ம தெய்வ சேக்கிழ பெருமானார். செய்ய மேனியர் ஆகிய நம்மளோட சிவபெருமானரோட திருமகனார் ஆகிய நம்மளோட சாமி நம்ம பிள்ளை பெருமானார் உரை மடத்தில் நையும் உள்ளத்தரான் அமைக்கையதாம் நணுகி கையினால் எரியிட உடன்படு எள்ளி கரப்ப வெய்ய வன்குண கடலிடை எழுந்தனன் மீது. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சமணர்லாம் இது பின்னாடி வெப்பு நோய் வந்தது அவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் என்ன பண்ணாங்க, நெருப்பு வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க, சமணர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இந்த ஒரு ராத்திரியில இத்தனை கதை நடந்து போச்சு. நடந்ததுக்கு அப்புறம் மெதுவா காத்தால யாரு வரா, சூரியன் வராரு. இப்ப காலையில என்ன நடந்தது, என்ன நடக்க போகுதுன்றத பாக்கலாம். இரவு பாதகர் செய்த தீங்கு இரவு தன் மறைவில் புறவ ஊதியர் குலச்சிறையோட கேட்டு சிறபுற பிள்ளையாரை தீ அவர் நாட்டு வரவு அழைத்தது நாம் ஆய்வதை என மயங்கி. இதுக்குள்ள விடிய காத்தால என்ன ஆயிடுச்சு, இரவு மந்திரியார் இல்லையா, அவருக்கு தெரியாத என்ன நடக்க முடியும்.
அதனால அவர் என்ன பண்ணிட்டார், மந்திரியாருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி என்ன நடந்தது. மடத்துக்கு தீ வச்சுட்டாங்க. தெரிஞ்ச உடனே இப்பப்பா நம்மளோட பிள்ளை பெருமா நம்ம தலைவரை நம்ம கூப்பிட்டோமே, நம்ம இனி உயிரோட இருக்கவே கூடாது இந்த அப்படின்னு சொல்லிட்டு நாம உயிர் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வண்ணப்படுறாரு வர்றாரு. பெருகும் அச்சமோடு ஆறுயிர் பதைப்பவர் பின்பு திருமணப்புறம் தீ மருங்கு இந்த பின்ன முதல் நாள் வந்து சொன்னா பின்னாடி வந்து திருமணத்துலதான் ஒண்ணு ஆச்சு, யாருக்கு எதுவும் ஆவல அப்படின்னு சொன்ன உடனே கருமுருட்டு அவன் கையால் செய்த தீங்குது கடைக்கால் வருவது எப்படி, அப்பா இவங்களை வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட இருந்து நம்ம பிள்ளை பெருமானார் பத்திரமா எப்படி காப்பாத்தி அனுப்புறது அப்படின்னு அவருக்கு மனசு கஷ்டமா போயிடுது. அரசனுக்கு இப்படி நினைச்சிட்டே இருக்கும் பொழுதே என்ன பண்றாங்க, அரசனுக்கு வெப்படுத்தது என்று அருகு கஞ்சிகள் உரை செய்ய பதைத்து ஒரு தேனி தேவையார். அப்ப அப்படி பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க என்னது இது மாதிரி அரசனுக்கு வெப்பு நோய் வந்துருச்சுன்ட்டு. அங்க கஞ்சிகைகள்னா இந்த யூனிஃபார்ம் இருப்பாங்க இல்லையா, யூனிஃபார்ம் போட்ட அரச பணியாளர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அரசனுக்கு வெப்பு நோய் வந்துட்டு ரொம்ப ஜுரமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க, வெப்பு நோயா இருக்குன்னு. பதைத்து உடனே அம்மா என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. தனி தேவியார் புகுது விரைவும் மச்சம் மேற்கொள்ள உடனே குளிச்சரியாரும் உள்ள போறார். வரை செய்யும் பொற்புய மன்னவன் மருங்கு வந்தாள். ரெண்டு பேரும் அப்ப கிடுக்கிடுன்னு மன்னன் இருக்கக்கூடிய அந்த படுக்கை அறைக்கு போறாங்க. வேந்தனுக்கு மெய் வெதிர்ப்புற உடம்பு என்ன பண்ணுவாங்க, தூக்கி தூக்கி போடுதான், அப்படி தூக்கி தூக்கி. வேந்தனுக்கு மெய் வெதுப்புற அப்ப ஜுரம், ரூம் ஃபுல்லா ஜுரமா இருக்காமா. வெம்மை காந்து ஜுரம்னாக்கா எப்படின்னாக்கா அந்த அனல் வந்து எல்லா இடத்துலயும் படுதான். வெந்தழல் கதுமென மெய்யெல்லாம் கவர்ந்து போந்து மாளிகை புறத்து நின்றார்களும் புலந்து தீந்து போகும்படி எழுந்தது விழுந்து உடல் திறங்க. உடம்பு தொப்பு தொப்புன்னு கீழே தூக்கி தூக்கி போடுது. அந்த மாளிகைக்கு வெளியில, அவரோட மாளிகைக்கு வெளியில நிக்கிறவங்களுக்கு எல்லாம் சூடு வருது, அந்த அளவுக்கு அதிகமான சூடு இருக்குது. உணர்வும் ஆவியும் ஒழிவதற்கு ஒரு புடை ஒதுங்க. அவனுக்கு என்ன அந்த உணர்வுன்னு சொல்லக்கூடிய கான்சியஸ் போயிடுச்சு. ஒழிவதற்கு ஒரு புடை ஒதுங்க அணையல் உற்றவர் அருகு தூரத்திடை அகல. கிட்ட போய் ஏதாவது பண்ணலாம், தொட்டு பார்க்கலாம், ஏதாவது பண்ணலாம்னா உங்களுக்கும் முடியல, அவங்களாம் தெரிச்சு ஓடுறாங்க. உணரலாம் கதலை குறித்தோடு சரின்ட்டு வாழையில எடுத்துட்டு போய் கிட்ட வைப்போம், அந்த வாழையில வச்சாக்கா அந்த சூடு கம்மியாகும்னு போனா கிட்ட போறதுக்கு முன்னாடி வாழையில கருகி தூள் தூளா போயிடுதான். உணரனும் சுருக்கொண்டு அவை நுண்துகள் ஆக மருத்து நூலவர் தங்கள் பலப்ப மன்னர்னா அங்க அரசாங்க வைத்தியர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மருத்து நூலவர்கள் அவங்களாம் எல்லாத்துலயும் சிறந்தவராதான் இருப்பாங்க. ஆனா இது வந்து அருளால கிடைக்கப்பட்டது, அதை யாராலும் தீர்க்க முடியாது இல்லைங்களா. அதனாலதான் மருத்து நூலவர் தங்கள் கலைகளில் வகுத்து திருத்தகம் தொழில் யாவையும் செய்ய. இந்த மாதிரி ஒரு உடம்பு நோய் வந்ததுன்னா என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் சேர்த்து செய்தாலும் கூட உருத்திறந்த வெப்பு உயிரோயும் ஒரு உயிர் போற மாதிரி இருக்குதே ஒழிய அந்த என்ன ஒன்னும் சரியா ஆகிற மாதிரி இல்ல. அவருக்கு என்ன பண்றது, ஒரு நினைவும் இல்லாத அளவுக்கு மாறுகிறார். கௌரிய தலைவனா பாண்டிய நாட்டு மன்னன் அர்த்தம். ஆன வன்பினி நிகழ்வுடி அமனர் எல்லாம் மீனவன் செயல் கட்டு. இது நடந்த உடனே இவங்களுக்கும் தகவல் தெரியுது, யாருக்கு, இந்த சமணர்களுக்கும். அவங்க என்ன பண்றாங்க, உடனே வேகமா வந்து உடனே அவங்க கனெக்ட் பண்ணிடுற, ஆஹா நம்ம நேத்திக்கு வச்ச தீதான் இங்க மன்னனுக்கு வெப்பு நோயா வந்திருக்குது, விளைவுகள் என்பார். மானமுன் தெளியா வகை மன்னன் மட்டும் அதை பத்தி எதுவும் பேசிக்க கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு என்ன பண்றாங்க, அந்த விஷயத்த அப்படியே மறைச்சிட்டு மன்னன் கிட்ட வராங்க. மன்னன் கிட்ட வந்த உடனே மால் பெருக்கும் சமன் கையர் மருங்கு சூழ்ந்து வழுதி நிலை கண்டு அழிந்து வந்த நோயின் மூல நெறி அறியாத. அவங்களுக்கு என்ன மூல நெறி என்னது, இவங்க வச்ச வெப்புதான்றத இப்படி இருக்குமா போல அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய, ஆனா வந்து என்ன பண்றாங்க, அதான் எதனால வந்தது என்ன வந்தது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. தங்கள் தெய்வ மொழியின் நவில் மந்திரம் கொண்டு முன்னும் பின்னும் பீலு கொடித்தரும். அப்ப நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, அப்ப சுவாமிக்கு கூட அந்த வயிற்று வலி வந்தப்ப மந்திரம் பண்ணி மயில் பீலியால வச்சு உஷு உஷுன்னு ஏதோ பண்றாங்க, ஷூ ஷூன்னு. ஆனா அந்த மந்திரம் எல்லாம் ஒண்ணுமே, இது யார் கொடுத்தது, அருண் நோயாச்சே அவரு. அப்ப அதனால அது ஒண்ணும் தேவையில்ல. பீலி பிரம்பினோடு தீந்து அந்த மயில் பீலி பிரம்பு மந்திரிச்ச பிரம்பெல்லாம் தீஞ்சு போயிடுதான். மேலெறியும் பொறி தீஞ்சு எரிஞ்சுதானே இல்லாம அது எல்லா பக்கமும் நெருப்பு பொறி வேற பறக்க ஆரம்பிச்சிருச்சா. அந்த இதனடா அது இப்படி ஒரு வெப்பு நோயா இருக்குது, தீ பிடிச்சா கூட அணைச்சிடலாம் போல இருக்கு, இதை அடைக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவரை பார்த்து உரசர் இவங்களுக்கு வந்து இப்படி இருக்குது, அதிசயம் நோக்குறாங்க. கருகிய மாசுடைய ஆக்க தீயோர் தங்கள்
கைத்தூங்கு குண்டிகை உடனே என்ன பண்றாங்க, காவாய் அருகனே அருகனே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்துல தண்ணிய மந்திரம் பண்ணி மந்திரத்தை தூக்கி இருக்கிறாங்க. அந்த தண்ணி இப்ப நம்ம நல்ல கொதிக்கிற வானல், இந்த நல்ல வானல் காஞ்சிடுச்சுன்னா, தோசைகளை காஞ்சிடுச்சுன்னா அதுல தண்ணி ஊத்தணும், ஸ்வயின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் மேல பட்ட தண்ணி எல்லாம் சுருங்கி போயிட்டு அப்படியே ஆவியா போயிடுதான். உடனே அவருக்கு இன்னும் 2 அதிகமான உடனே, இங்க யாரும் இருக்காதுங்க, எல்லாம் தூரம் போங்க அப்படின்றாரு. ஒருவரும் இங்கு இருமருங்க இராது போம், 2 பக்கமும் இல்லாதீங்க, போங்க போங்க தூர அப்படின்னு சொல்றாரு. சொல்லி மயங்கி விழுந்துடுறாரு. உடனே பாண்டிமா தேவியாருக்கு பயம் வந்துடுது. அமைச்சனாரும் சொல்றாரு, 2 பேரும் சொல்றாங்க, புகழில் வந்து நம்மை ஆண்டு கொண்டவர் பால் கங்குல் அமனதாம் செய்த தீங்கு மூண்டவாறு இணையதாகி முடிந்தது. அவங்களும் சொல்றாங்க, ஒருவேளை நம்மளோட பிள்ளை பெருமானாருக்கு இவங்க நெருப்பு வச்சாங்களோ, அந்த நெருப்பு தான் இங்க வந்துட்டோ, அதுதான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கொற்றவன் அமைச்சராம் குலச்சிறையாரும் தாழ்ந்து மற்றிதன் கொடுமை இந்த வஞ்சகர் மதில்கள் 3ம் செற்றவர் அன்பர் தன்பார் செய்த தீங்கு அரசன் பாங்கு முற்றியது இவர்கள் தீர்க்கின் முதிர்வேதே ஆவது என்பார். இருதிறத்தவர்களும் மன்னன் எதிர்ப்பணிந்து இந்த வெப்பு வருதிரம் புகழி வந்தவள. இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, நம்ம அமைச்சனாரும் அம்மையாரும். இது நம்ம பிள்ளை பெருமானாரு செய்த தீங்காலதான் வந்தது. இப்ப அவங்க அதுக்கு மத்தவங்க ஏதாவது பண்ணா இன்னும் அதிகமா தான் ஆகுமே ஒழிய அது குறையாது. அதனால இதுக்கு என்ன, இதுக்கு மருந்து எதா இருக்க முடியும், கண்டிப்பா நம்ம பிள்ளை பெருமானோட அருள் நோக்கம் தான் மருந்தா இருக்க முடியும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இப்ப நம்ம மன்னர்கிட்ட சொல்றாங்க, இரு திருத்தவரும் மன்னர் எதிர்பணிந்து இந்த வெப்பு வருதிரம் புகழி வந்த வள்ளலார் மதுரை சொன்ன நன்ன அருகர்கள் செய்த தீய அனுசிதம் அதனால் பெருகியது. இதற்கு தீர்வு பிள்ளையார் அருளை. ஒரு மருந்த சொல்லிட்டாரு நம்மளோட மந்திரியார். என்ன இருந்தாலும் மந்திரியாரு அமைச்சர் இல்லைங்களா, அது மந்திரி இல்லைங்களா, அவர் சொல்லிட்டாரு, நீங்க பண்ண அந்த தீய அனுசிதம் தான் இப்படி உங்களுக்கு வந்திருக்கு. அவர் அருள் நோக்கம் கொடுத்தாதான் இது தீரும், இல்லாட்டி தீராது அப்படின்னுட்டார். காயமும் மனமும் மாசு கழுவுதல் செய்யார் செய்யும் மாயமும் இந்த நோய் அவங்க மத்தவங்க எது பண்ணாலும் இந்த நோய் வளருமே ஒழிய குறையாது. வளர்வன் திங்கள் மேய வேணியார்பால் ஞானம். அழகான வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திங்களை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட ஞானம் பெற்றவர் விரும்பி நோக்க அவர் பார்த்தாதான், அவரோட கண் பார்வை பார்த்தாதான் தீயை பிணிய என்று அவர் பார்த்தா என்னது பிணியே இல்ல, பிறவியே தீந்துரும் போது இந்த பிணியா தீராத இருக்கும் அப்படின்னு சொல்ற. மீனவன் செவியின் நூடு மெய்யரவனு அணைப்போர் போல. யாரு மெய்யுணர்வு அழைப்போர், யார் மெய்யுணர்வு அழைக்கக்கூடியவங்க, குலச்சிறை நாயனாரும் நம்மளோட மங்கையர்க்கரசி அம்மையாரும். அவங்க சொல்ல, ஞான சம்பந்தர் என்னும் நாம மந்திரமும் செல்ல ஆன போது அயர்வு தன்னை அகன்றிட அமனராகும் மானமில்லவரை பார்த்து மாற்றம் ஒன்று உரைக்கலுற்றான். அப்ப என்ன சொல்றாரு, அந்த மன்னன் அந்த அந்த இவர் சொன்ன உடனே ஞான சம்பந்தர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை காதுல போச்சான். காதுல போன உடனே ஒரு வாரம் அவனோட வெப்பு நோய் கொஞ்சம் குறையுதான். அந்த குறைஞ்சதான, ஏன்னா பேசவே முடியாத இருந்தவன் இப்ப உணர்வு பெற்று ஒரு பேச்சு பேசுறான். என்ன சொல்றான், மற்றவர் செய்கையெல்லாம் இன்னமாறு எய்தி நோய்க்கே ஏது ஆயின மன்னிய சைவ நீதி மாமரச் சிறுவர் வந்தால் அன்னவர் அருளா இந்நோய் அகல மேல் அறிவேன் என்றார். அப்படி ஒருவேளை அவர் வந்தாக்கா, அவர் இந்த நோய் தீர்ந்ததுனாக்கா நான் என்ன பண்ணுவேன், அவர் பக்கம் சாய்வேன், அவரை நான் அறிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுல 721வது பாடல் பாருங்க. ஞான சம்பந்தர் என்னும் நாம மந்திரம் செல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. நான் முன்னாடி ஒரு லைன் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன் உங்களை. எதுனாக்கா 686வது பாடல்ல 4வது வரியை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன். சண்பை வள்ளலார் நாமம் சென்று தன் செவி நிறைத்தலும் செகிர்த்தி முன் செல்வான். அப்போ இந்த வார்த்தையை அன்னைக்கு கேட்ட போது என்ன பண்ணா, மன்னனுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்துலதான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனான். இன்னைக்கு அதே வார்த்தை என்ன பண்ணுது, அவருக்கு உணர்வற்று இருக்கிற அவனுக்கு உணர்வை கொடுக்குது. உணர்வு வந்தவனே என்ன, அவரை போய் அடிச்சிட்டு வாங்க, அவர் என் நோயை தீர்த்துட்டா நான் அவர் பக்கம் சாயிறேனா. ஒரே வார்த்தை தானே இல்லைங்களா, ஒரே வார்த்தை தான். அப்ப கோபத்தை கொடுத்தது, இப்ப இன்பத்தை கொடுக்குது. எப்படி இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும் பொழுது கொண்டு ஒரு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாப்பாடே பால் கொடுக்குறாங்க, நல்ல சக்கரை எல்லாம் போட்டு ஹார்லிக்ஸ் போட்டு அம்மா கொண்டு பால் கொடுத்தா வேணாமா வேணாமா வேணாமான்னு அலறும். ஏன், என்ன வாயெல்லாம் கசந்து இருக்குது, நோயெல்லாம் வாய் கசந்து இருக்கிறதால பாலே வேணான்றோம். இதே சாதாரண நாள்ல அந்த பாலை கொடுத்தா பாதாம் எல்லாம் போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி குடிக்கிறோம். இப்ப நம்ம அதே மனுஷங்க தானே, அன்னைக்கு நோயில இருக்கும் பொழுது அந்த பால் கசந்தது.
அதான் நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் பால் இனிக்குது. அதே மாதிரிதான் இப்ப வந்து அவன் நோயில இருந்தான், அதனால தீவினைன்ற நோயில இருந்ததால ஞானசம்பந்தர்ன்ற பால் வந்து கசந்தது அவனுக்கு. இப்ப வந்து அந்த தீவினைன்ற நோயில இருந்து வெளியில வரக்கூடிய பக்குவம் வந்ததால என்ன பண்ணுது, அந்த ஞானசம்பந்தர்ன்ற வார்த்தை அவனுக்கு வந்து இனிக்க ஆரம்பிக்குது அப்படின்றாரு. இதுதான் சாமி பண்றது. இதுதான் சாமி என்ன பண்றார், வினைகள் சித்தாந்தம் சாமி பண்றது இல்ல, சித்தாந்தமே இதுதான். என்னது, வினை தீரும் வரை இறைவர் வந்து திரோதான சக்தியில வச்சு நம்மளோட உண்மை ஞானத்தை மறைச்சிட்டு இருப்பார். அப்ப கண்மங்கள் ஊட்ட 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 கண்மத்தை ஊட்டி 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 இந்த கண்மம் கழியும் போது ஞானத்தை ஊட்டி அந்த பக்குவம் வரும்போது அதுவே அருட்சக்தியா நமக்கு இருக்கும். ஒரே இதுதான், திரோதானமா வர்றதும் அதே சக்தி தான், அருட்சக்தியா வர்றதும் அதே சக்தி தான். அன்னைக்கு கொடுக்கறதும் அதே பாலுதான், இன்னைக்கு கொடுக்கறதும் இதே பாலுதான். ஆனா அப்ப நோயிட்டு இருக்கும்போது நமக்கு கசக்குது, நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் இனிக்குது. அதே மாதிரிதான் அப்ப நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணுது, அது திரோதான சக்தியா கொடுக்கும்போது கஷ்டமா தெரியுது. அதே நம்ம பக்குவப்பட்டு இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் அருட்சக்தி. இதெல்லாம் சுவாமியோட அருள், சுவாமியோட. அதனாலதான் வறுமை பதம் வந்த போது இளையான்குடி மாறனாயனார் புராணம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல வந்து அழகா சொல்லுவாரு, என்ன தில்லை வறுமை பதம் உண்ண மன்னினார் தில்லை உண்ணினார் அப்படின்னுவார். அதாவது வறுமைன்ற பதவியை கொடுத்தாராம் சுவாமி இளையான்குடி மாறனாயனார். வறுமை என்னைக்காவது பதவின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? அதை கொடுத்தாராம். ஏன்னா அவர் அது பதவியா எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா சாமி கொடுத்ததால அது கூட பதவி அப்படிங்கிற வறுமையை கூட பதவியா எடுத்துக்கிறாரு. அப்படி வளம் சுருங்கினும் மலம் சுருங்காத நம்மளோட இளையான்குடி மாறனாயனார் இந்த வறுமைன்ற இதுவை வந்து பதவியா எடுத்துக்கிறாரு. ஏன்னா அதுவும் சாமிதான் கொடுத்தாரு, வளமும் சாமிதான் கொடுக்குறாரு. அதனாலதான் அந்த ரெண்டு பக்குவத்துல இருக்கும்போது அது எப்படி பால் உடம்பு நல்லா இருக்கும்போது பால் இனிக்குதோ அதே மாதிரி அவங்க வந்து அந்த பக்குவப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது இதுதான் சிறுத்தொண்ட நாயனாருக்கு கிடைக்கிறதோ அந்த பக்குவப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு அது வந்து அருளா தெரியுது. நம்ம பக்குவப்படாத நிலையில இருக்கும் பொழுது அது திரோதானமா தெரியுது, மறைப்பு சக்தியா நம்மளுக்கு துன்பமா தெரியுது. சில விஷயங்கள் நமக்கு துன்பமா இருக்குது. காரணம் என்னன்னா நம்ம இன்னும் பக்குவப்படலைன்றது மட்டும்தான். சரிங்களா? இந்த சித்தாந்தத்தை இததான் நான் இந்த குறிச்சு வைக்க சொன்னேன். திரும்பி பழையபடி புராணத்துக்கு வந்துரும். 721வது பாடல்லதான் அது சொன்னார் இல்லையா, ஞான சம்பந்தர் என்னும் நாம மந்திரமும் சொல்ல. அது என்ன நாம மந்திரம், நமச்சிவாயம் தானே மந்திரம் அப்படின்னு சொன்னாக்கா இதுவும் மந்திரம் தான். இது வந்து குரு பஞ்சாக்ரான்னு பேரு. அதாவது ஞான சம்பந்தர்ன்றதுல புள்ளி வச்ச எழுத்துக்களை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 5 எழுத்து இருக்கும். ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்மளோட சுந்தரர், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, 5 மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் குரு பஞ்சாக்ரம் சொல்றது. அவங்களோட ஒற்று நீக்கி பார்க்கும்போது 5 எழுத்து வரும். அவங்களோட திருநாமங்களையும் சொல்லி நாம மணி உருட்டலாம். அது பஞ்சாக்கரத்துக்கு சமமானதான். குரு பஞ்சாக்கரம்னு அதுக்கு பேர். அப்ப சொல்லிட்டாரு, யான் உற்ற பிணியை தீர்த்து வெந்தார் பக்கம் சேர்வேன் விரங்குண்டேல் அழையான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாங்க, அப்படியானா சரி. இப்போ வந்து அவரே ஒரு தீர்ப்புக்கு வந்துட்டாரு மன்னர். என்ன சொல்றாரு, நான் தனியா வாதெல்லாம் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு வெப்பு நோய் இருக்கு, இந்த வெப்பு நோயை யார் தீர்க்கிறவங்களோ அவங்க பக்கம் நான் சேர்ந்துருவேன், அப்படின்னா நீங்க அவரை அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்று முன் கூறிய பின்னும் யான் உற்ற பிணியை தீர்த்து வென்றவர் பக்கம் சேர்வேன் விரகுண்டையில அழையும் என்றார். இதுக்கு ஏதாவது வழி இருக்குதுன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்றவர் உவகை பொங்க ஆர்வத்தால் அணைய நோக்கி சென்ற நேர் வெள்ளம் போலும் காதல் வெள்ளத்தில் சொல்ற. உடனே அம்மாவுக்கும் நம்மளோட மந்திரியாருக்கு என்ன ஆனது, அந்த அன்பு வெள்ளம் பெருக்க எடுத்துருச்சு. பாயுடை பாதகத்தோர் திருமண பாங்கு செய்த தீவினை தொழிலை நோக்கி உள்ளழி திருவுள்ளத்தால் மெய் அத்துயர் இங்க விருப்புறம் விரைவினோடும் நாயக பிள்ளையார்தம் நல்பதம் பணிவாராகி. உடனே என்ன பண்றாங்க, நம்மளோட பெருமானார்ட்ட போயிட்டு இந்த இவங்க பண்ண தீங்குக்காக அவரை பாதத்தை வணங்கி நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேகமா போறாங்க. மன்னவன் இடும்பைன்னு துன்பம், மன்னவனோட துன்பம் தீர மற்றவன் பணிமேல் கொண்ட. அதுக்காக அவனோட துன்பம் தீரதுக்கு அவன் ஒரு நெருக்கடியில தான் இதுக்கு வரான் இல்லைங்களா. அந்த துன்பம் தீரதுக்கு அவனோட அவனோட ஆணை கொண்டு அன்னமென் நடையினாராகிய நம்மளோட மங்கையர்க்கரசி அம்மையாரும் அணிமினை சிவிகை ஏறி மின்னிலை மலவார் சூழ வேல்படை அமைச்சனாரும் முன்னணிந்து ஏக சைவ முதல்வனார் மலத்தை அடைந்தார். இப்ப அம்மாவும் போறாங்க, நம்மளோட மந்திரியாரும் போறாங்க. 2 பேருமே நேரா அழைக்கிறதுக்கு போறாங்க. திருமடம் சாரச் சென்று அங்க இருக்கக்கூடிய மடத்துக்கு போயிட்டு செய்யறி கண்ணினார் முன் வரி இழுந்து நின்ற முதல்ல போன நம்மளோட அமைச்சனார் இறங்கி அம்மா வர்றதுக்குங்க வந்த பான்மை சிறபிற பிள்ளையாருக்கு விண்ணப்பம் செய்வீர் என்ன பரிசனத்தவரம் புக்கு பதம் அறிந்து உணர்ந்துக்கின்றார். உடனே என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டு நின்னுட்டு சொல்றாங்க, இது மாதிரி அரசியாரும் மந்திரியாரும் வந்திருக்காங்க, உள்ள போய் நம்மளோட பெருமானாருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல என்ன பண்றாங்க, அவங்க அங்க போறாங்க. பாண்டிமா தேவியாரும் பறைவுடை அமைச்சனாரும் மீண்டு வந்து அணைந்தார் என்று விண்ணப்பம். உள்ள போயிட்டு இந்த மாதிரி நம்மளோட அமைச்சனாரும் பாண்டிமா தேவியாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல
உடனே அவரை நீண்ட உடனே அழைக்க சொல்றாரு. அழைச்ச உடனே அங்க போறாங்க. இப்போ இந்த காட்சி எங்க நடக்குதா, திருமணத்துல நடக்குது. பிள்ளை பெருமானார் அங்க ஒரு ஆசனத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. யாரு, நம்ம மந்திரியாரும் நம்மளோட அரசியாரோ 2 பேரும் உள்ள போறாங்க. அவங்க பாக்குறத காட்சிப்படுத்துறாங்க நம்ம தெய்வ செக்கிழார் பெருமானார். என்னன்னா, ஞானத்தின் திருவுருவை, ஞானத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது அப்படித்தான் இருக்குமா, அப்படி இருக்காராம். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணை, மறைகளுக்கெல்லாம் துணையா வந்திருக்கு, மறைகளே உருவா வந்திருக்கக்கூடிய பெருமானாரை வானத்தை நிலம் எங்க வளரும், வானத்துல தானே இருக்கும். ஆனா இது மண்ணுல வளருதான், மதிக்கொழுந்து மண்ணுல வளர்ந்த நிலா மாதிரி இருக்காரா. வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனுக்க மலர் கொன்ற செஞ்சலையார் சீர்கொடுக்கும் கானத்தின் எழுபரப்பை கண்களிப்பு கண்டார்கள் அப்படின்றாரு. தேன் சொட்டி கொண்டு இருக்கக்கூடிய கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானாரோட பெருமைகளை பாடல்களா தொகுக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமான் பாடல்களை தொகுக்கக்கூடிய பாடல்களை பாடக்கூடிய கானத்தின் அதுக்காகவே பிறப்பெடுத்து வந்திருக்கக்கூடிய நம்மளோட பெருமானாரை கண் களிப்ப கண்டார்கள். உடனே நீங்க நிறுத்துங்க, நேத்தே பாத்துட்டாங்கல்ல, இன்னைக்கு என்ன இவ்வளவு இதுவும் அழகா கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, நேத்து பார்த்தது சைவ முதல் தொண்டரா பார்த்தாங்க, இன்னைக்கு பாக்குறது குருநாதரா. இன்னையில இருந்து யாரு பாக்குறாரு, இன்னையில இருந்து அவர் குருநாதரா ஆக போறாரு. அத குருவை பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷலான அந்த பார்வையில பாக்குறாங்க. ஒரு குருவை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை இங்க கொடுக்குறாரு. கண்ட பொழுது அமன் கொடி, அப்படி பார்த்த உடனே அந்த நினைப்பு வந்துடுது, ஐயோ பெருமானாருக்கு இப்படி இவங்க தீங்கு பண்ணிட்டாங்கன்னு நினைச்ச உடனே அப்படியே அழக கொட்டுது, 2 பேருக்கும் அருவி மாதிரி கண்ணீர் கொட்டுன உடனே அவரோட திருவடியில விழுந்து வணங்குறாங்க. வணங்கி இழக்குடையினே மெய் தடுமாறி இந்த மாதிரி புரண்டு அயர்ந்து அவரோட திருவடியை பிடிச்சு உழுந்து பரண்டு அழற. அதுவும் நம்மளோட குலச்சிறை நாயனாருக்கு கேட்கணுமா, அவர் எவ்வளவு அன்பு கொண்டவர், அவர் திருவடியை பிடிச்சிட்டு அழுறாரு. அத அவரை ஆற்றுப்படுத்தவே முடியல, அந்த அளவுக்கு அழுத உடனே அருமறைவாழ் பூம்புகளை நம்மளோட பெருமானார் என்ன பண்றாரு, அவங்க 2 பேரும் திருக்கைகளால தூக்கிட்டாங்க. இப்ப குருநாதரோட கருணை நோக்கும் தொடு தீட்சையும் நயன தீட்சையும் கிடைச்சிருச்சு. அப்படி இருந்தாலும் அவங்களோட அவங்க நேரா தன்னை பார்த்து கூட தெரியாத அந்த இதுவை பார்த்து சொல்றாரு, திருவுடையீர் உங்கள் பால் தீங்கொழுது, அவங்களுக்கு தெரியாதா தீங்கு, அவர் தானே அனுப்பினார், அதனால உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப சொல்றாங்க, வெஞ்சமலர் முன் செய்த வஞ்சனைக்கு மிக அழிந்தே அஞ்சினோம். அப்ப இவங்க பண்ண அந்த தீயதை நினைச்ச உடனே ரொம்ப பயந்துட்டோம். ஆனாலும் திருமேனிக்கு அடாது என்று தெரிந்து அது உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் பயம் குறைஞ்சது. வஞ்சகர் மற்றவர் செய்த தீத்தொழில் போய் மன்னவன் பால் எஞ்சிலா கொடுவதிப்பாய் எழா நின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொழுது வணங்கி என்ன சொல்றாங்க, முதல்ல அவங்க எல்லாம் தீ வச்சு நினைச்சு பயந்துட்டோம், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்றது தெரிஞ்சு ஓரளவுக்கு தேறிட்டோம். ஆனா இந்த தீ என்ன ஆயிடுச்சு, மன்னவனுக்கு வெப்பு நோயா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வெய்ய தொழில் அமன் கொண்டார் விளைக்க வரும் வெதுப்பவர் தான் செய்யுமதி மாயகலா தீராமை தீப்பினியால் மையல் ஒரு மன்னவன் மற்றவரை வென்றொழில் உயிரும் எமது உயிரும் அவன் உயிரும் என்றொருத்தான். நீங்க அவங்க ஏதோ மந்திரம் பண்ணாங்க, ஒரு மந்திரத்திலயும் போகல. அந்த மந்திரத்துல இருந்து நீங்க என்ன பண்ண, அவனை மன்னவனோட வெப்பு நோயை தீர்த்து அவன் உயிரையும் எங்களோட உயிரையும் மீட்டு கொடுக்கணும், நாங்களும் அவரை நம்பிதான் இருக்கோம், அதனால அவர் உயிரையும் எங்க உயிரையும் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. என்றவர் உரைத்த பொழுதில் எழுகொள் பூம்பொழி வேங்கள் ஒன்று நீர் அஞ்ச. சரி பயப்படாதீங்க, உணர்விலா அமரர் தம்மை இன்று நீர் உவகை யாவரும் காண வாதில் வென்று மீனவனை வெந்நீர் அணிவிப்பன் விதியால் அப்படின்றாரு. நான் விதியால்னாக்கா ஃபேட் இல்ல, படிப்படியா அவனை திருத்தி நான் கொண்டு வரேன் அப்படின்றாங்க. இது ஒரு இடைச்செருகல் பாடல்னு இருக்குது, இருந்தாலும் பொருத்தத்துக்கு இருக்கிறதால. ஏன்னா இப்படியெல்லாம் ஞானப்பிள்ளையார் நான் செய்வேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். எது செய்தாலும் எது நடந்தாலும் சாமிதான் செய்வாருன்னு தான் சொல்லுவாரு. அப்படியே நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது அவரோட வாக்கு கிடையாது. இது இடைச்செருகல்ன்ற ஒரு பேச்சும் உண்டு, இருந்தாலும் அப்படி நம்ம படிச்சுக்கிறோம். மொழிந்தருள அது கேட்டு முன்னெறிஞ்சி முகமலர்வார் அழுந்துமீடர் கடல் சீடை நின்று அடியோமை எடுத்தருள செழுந்தர சிவிகையின் மேல் தென்னால செய்தவத்தார் எழுந்தருள பேருடையோம் என் பெற்றோம் என்றார். உடனே என்ன சொல்றாங்க, ஆஹா இந்த நாங்களும் என்னோட நாடும் அழிந்து போய் கடல்ல அழிந்து போய் ஒண்ணுமே இல்லாத போயிருப்போம், எங்களை உயிரி அடையறதுக்காக நீங்க வந்தீங்க, நாங்க என்ன பேரு பெற்றோம் அப்படின்னு வணங்குறாங்க. அப்ப சாமி சொல்றாங்க, ஆவதும் அழிவதும் எல்லாம் அவன் எது செய்யறதாலும் சாமிதான் செய்யறாரு, இதுல நம்ம என்ன செய்யறதுக்கு, அமலராகும் பாவகாரிகளை நோக்கும் பழுதுடன் நீங்க வெல்ல செய்கிற கொடிநாதம் திருவுள்ளம் அறிவியன் என்று
பூவலர் பொழிச்சூர் சண்பை புறவினா போதுங்க. அதனாலதான் இந்த பாடல் இடைச்சர்கள்னு சொல்றோம் பாருங்க. இந்த பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் முரண்பாடு இருக்கு பாருங்க. 736க்கும் 734க்கும் முரண்பாடு இருக்கு. அதனாலதான் அது இடைச்செருகல்னு சொல்றது. அப்ப சொல்றாரு சாமி, எதுவா இருந்தாலும் சாமி தான் செய்யற, ஆவது அழிப்பது எல்லாமே சாமி தான் செய்ய போற, என்னோட இது இல்ல. ஆனாலும் நான் என்ன பண்ண போறேன், சுவாமி கிட்ட இந்த பாவக்காரிகள் பாவமே செய்து கொண்டு இருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்கு சுவாமியோட உத்தரவு பெற்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பெருமானாரும் நம்மளோட மங்கையர்க்கரசி அம்மையார், குலச்சிறை நாயனார், அப்புறம் அடியார்கள் எல்லாருமா சேர்ந்து ஆலவாய் கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நோக்கிட விதி இல்லாரை நோக்கியான் மாது செய்ய, அவங்களுக்கு எல்லாம் விதி இல்ல, நாங்க பாக்கணும்ன்ற விதி இல்ல. ஆனாலும் அவங்கள நோக்க போற தீக்கனல் மேனியானே திருவுள்ளமே அப்படியே பரஞ்சோதி பெருமானாரே திருவுள்ளமே என்னில் பாக்கிய பயனா உள்ள பாலராவாயர் மெய்மை நோக்கி வன்தமிழ் செய்மாலை பதிகம் நுவலல் உற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாட்டு பாடுறாங்க. சுவாமி கிட்ட விண்ணப்பம் கேட்கிறாங்க. என்னது, இவங்கள பாக்குறதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்கிறாங்க. மூணாம் திருமுறையில 47வது பதிகம், மூன்றாம் திருமுறையில 47வது பதிகம் கௌசிகத்தில் அமைந்தது. ஒரே ஒரு செகண்ட். மூன்றாம் திருமுறையில 47வது பதிகம், இதுவும் கௌசிகத்தில் அமைந்தது. காட்டுமா அது உரித்து உரி போர்த்து உடல் நாட்டம் மூன்றுடையாய் உரை செய்வன் நான் வேட்டு வேள்வி செய்யா அமன் கையரை ஓட்டி வாது செய்ய திருவுளமே. அப்ப என்ன சொல்றாங்க, காட்டுமா அது உரித்து உரி போர்த்து, காட்டுமானது மானாலுக்கு விலங்குன்னு அர்த்தம். காட்டுல இருக்க சாமி எந்த எந்த விலங்க போத்துக்கிட்டாரு, அப்போ அந்த யானையை தான் போத்துக்கிட்டாரு. அப்ப அந்த யானைன்றது என்னது, ஆணவம். அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடியது எது, அதுதான் வந்து சங்காரம் இல்லைங்களா. அப்ப அந்த சங்காரத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமானாரே மூன்று கண்ணுடைய, அப்ப புனருத்வம் பண்றது இந்த மூன்று கண்கள்ல அதுல. அதனால என்ன சொல்றாரு, அப்போ ஒண்ணு அழித்தலும் ஆக்கலும் சாமிதான் பண்றார். அப்ப பரசமய நிராகரிப்புன்ற கூடிய இந்த சங்காரத்தை பண்ணி சைவம்ன்றத திரும்ப வர வைக்கக்கூடிய இந்த புனருத்வத்தை பண்ண போற அந்த பண்ணக்கூடிய பெருமானாரே அதுக்காக வேட்டு வேள்வி வேள்வி செய்யாத இந்த அமரர்களை பார்க்க போற போட்டி வாது செய்ய திருவுள்ளம் பட்டிருக்க, நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட அந்த எண்ணத்தை கொண்டு சொல்றார். இது பாடல் முழுக்க அப்படியே சொல்லிட்டே வருவார். அப்ப இதெல்லாம் கேட்டாருமா, அப்ப அது எங்க சாமியை உத்தரவு கொடுத்துட்டாரா, அது எப்படி தெரியும்னாக்கா அது 11வது பாடல்ல பாருங்க. செந்தனா முரளும் திரு ஆலவாய் மைந்தனே என்று வல்லமன் ஆசர சந்தமார் தமிழ் கேட்ட மெய்ஞானம், சந்தமார் தமிழ் கேட்ட மெய்ஞானம் அப்படின்றார். அப்போ கேட்டேன்னு என்ன அர்த்தம், சாமி கேட்டுட்டாரு, அவருக்கு அந்த உணர்த்திட்டாரு, நீ போயிட்டு வா அப்படின்ற உணர்த்திட்டாரு அப்படின்றத, அதான் சமணர்கள் வாது செய்வதற்கு திருவுள்ளம் சுவாமி பற்றினார், திருவுள்ளம் பற்றிட்டாருன்றத அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, அந்த பாடல்ல தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாருனாக்கா, காட்டுமா முறைத்து ஒரு காட்டுமா உரிமுன் பாடி தேனல கொன்றையாதாம் திருவுள்ளம் நோக்கி பின்னும் அடுத்தது என்ன பண்றாங்க, முதல்ல இவங்களை பாக்குறதுக்கு ஒரு கேட்டார், இப்ப வந்து இவங்களை வாது செய்ய போறார், அதுக்கு ஒரு உத்தரவு கேட்கிறார். முதல்ல அவங்களை விதி இல்லாதவர்களை பாக்குறதுக்கு ஒரு உத்தரவு கேட்டாரு, இது வந்து வாது செய்யறதுக்கு ஒரு கேட்கிறாரு. அது என்னது, 3ஆம் திருமுறையில 108வது பதிகம் பழம்பஞ்சரத்துல அமைந்தது. அது வந்து நாலடி மேல் வைப்பு இடரினம் தளரினம் மாதிரி இதுவும் ஒரு அது. ஆனா அது வந்து காந்தார பஞ்சமும், இது பழம்பஞ்சரம். வேத வேள்வியை நிந்தனை செய்தொழல் ஆதமல்லே அவனோடு தேரரை மாதில் வென்றழிக்க திரு உள்ளமே பாதி மாதுடன் நாய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென்னால வாயில் உரையும் எம்மாதியே அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா பாட்டுலயும் ஞாலம் நின் புகழே, எல்லாமே உன்னோட சைவம் நடக்கணும், சிவபெருமானோட ஆட்சி நடக்கணும், நான் செய்யணும் நான் பண்ணணும் அப்படின்றத
அவர் சொல்லவே கிடையாது. அதான் ஞானம் நின் புகழே, இந்த உலகத்துல உன்னோட புகழ்ல உன்னோட அருள்ல நடக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வேத வேள்வியை நிந்தனை செய்து இந்த வேள்விகள் எல்லாம் நிந்தனை செய்திருக்கக்கூடிய அந்த குற்றம் இருக்கக்கூடிய இந்த அமனரை வந்து வாதில் வென்றழிக்க, அவங்களை அழிக்க இல்ல, வாதில் வென்றழிக்க திருவுள்ளவே பாதிமா சொக்கநாத அருட்சக்தியோடையும் இருக்கக்கூடிய பெருமானாரு, அங்கயக்கன்னியம்மையோட இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 8வது பாடல் ரொம்ப அருமையான பாடல். பின்னாடி கூட பெரிய புராணத்துல சொல்லுவாரு. நீற்றுமே 8வது பாட்டு பாருங்க. நீற்றுமே நெய்யர் ஆயின மேலுற்ற காற்று கொள்ளவும் நில்லா அமனரை தேற்றிவாது செய்ய திரு உள்ளமே ஆற்றவாள் அறக்கற்கும் அருளினார் ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென்னால வாயில் முறையும் இம்மாதியே அப்படின்றாங்க. அப்போ நீற்று மேனியர் ஆயினர் உற்ற காற்று நீங்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைவர்கள் மேல பட்ட காத்து பார்த்தா கூட உன் காத்து கூட என்னால படக்கூடாது அப்படின்னு சண்டைக்கு நிப்போம்ல, அது மாதிரி உன் காத்த கூட படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாமா. அந்த அளவுக்கு வெறுப்ப கொண்டு இருக்கவங்களையா. இது வந்து நம்மளோட செக்கிழார் கூட சொல்லுவார் 679வது பாடல்ல பாருங்களேன். 679 அங்கன் மேவிய சமணர்கள் பிள்ளையார் அமர்ந்த துங்க மாமடமிடை தொண்டர் குழாங்கள் எங்கும் மோதிய திருப்பதிகத்தை இசை எடுத்த பொங்கு பேரோடு செவிப்புடம் புக்கிட பெறார. காதுல கூட வரக்கூடாது. அவங்க வந்து தேவாரம் பாடுறது காதுல கூட வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களா. அதேதான் இவர் சொல்றாரு. காற்று கொள்ளவும் அவங்க மேல பட்ட காத்து கூட தன் மேல படக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம். அந்த அளவுக்கு வெறுப்பாங்களாம் சைவர்களை. அப்ப வந்து 11வது பாடல் பாருங்க. கூடல் அளவை கோணை விடை கொண்டு சாமி கிட்ட விடை கேட்டு வாடல் மேனி அமனரை காட்டிட மாடத்தாழ் ஞான சம்பந்தன் மதித்த. அப்ப பாஸ்டன்ஸ் இறந்த காலத்துல சொல்லிட்டார். மதித்தனாக்கா அப்ப யார் வந்து பாடுறாங்களோ உள்ள இருந்து உணர்த்தினார் சாமி அருள் பண்ணிட்டாருன்றத சொல்றார். இப்பாடல் வல்லவர் பாக்கியவாளர். யாரெல்லாம் இந்த பாட்டை பாக்குறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு இந்த வகுப்புல இருக்கக்கூடிய அந்த 16 பேரும் 16 யுகத்துக்கு 16 வரத்துக்கு 16 16 16 32 பேர்களையும் பெற்று ஞானசம்பந்தரோட அருளோட நம்மளோட அங்கயக்கன்னியம்மையோட சொக்கநாத பெருமானோட அருளோட நீண்டு 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 எல்லா செல்வங்களோட இருக்கணும்னு நானும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டுக்கு அந்த பெருமை இருக்கும்போது அந்த அத நம்ம சொல்லாத இருக்கக்கூடாது இல்லையா. இத சொல்றதை விட அப்புறம் என்னத்துக்கு வாயை வாழ்த்து கண்ட அப்படின்ற மாதிரி இந்த வாழ்த்தை சொல்லாததுக்கு அப்புறம் எதுக்கு நமக்கு வாய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். சாமி வந்து கேக்குறாங்க. அப்ப கேக்குறாங்க ஆழமே அமுதாக உண்டு வானவர் கழித்து காலனை மார்கண்ட அந்த அவ்வளவு பெரிய ஆழத்தை விஷயத்த உண்டு நீங்க வந்து எல்லாரையும் இந்த தேவர்களா காப்பாத்துனீங்க காலனை உதைத்து மார்கண்டையரை காப்பாத்துனீங்க. இந்த மாதிரி எல்லாத்திலையும் காப்பாத்தின பெருமானாரே நான் இந்த வாது செய்ய போறேன். இதுக்கு என்னோட துணையா இருந்து நீங்க என்ன உங்களோட புகழ இதை எனக்கு வெற்றி கொடுக்கணும்னு சொல்லல, இது உங்களோட புகழ் எல்லா இடத்துலயும் பரவறதுக்கு நீங்க அருள் பண்ணணும் அப்படின்னு ஆளவாய் பெருமானாட்ட. அதே மாதிரிதான் முடிச்சிட்டு வந்து வீணலால வாயிலான்னு நன்றி சொல்ற படிகமும் பாடிவாங்க. இது முடிச்சுட்டு வந்து நாதான் அருள் முன் பெற்று அப்ப சுவாமியோட அருளை வாங்கிட்டாங்க. நாடிய மகிழ்ச்சி அப்ப எது கிடைச்சதோ அதுக்கான சந்தோஷம் வருது. போதுவார் பணிந்து போற்று விடை கொண்டு புனித நீற்று மேதக கோலத்தோட விருப்புற தொண்டர் சூழ மூதையில் கபாடம் நெறிடு முதல் திருவாயில் சேர்ந்தார். அப்ப என்ன பண்றாங்க, நம்மள கோயில்ல இருந்து வெளியில வந்து அரண்மனைக்கு போறாங்க. அம்மலர் குழலினார்க்கும் அமைச்சினார்க்கும் அருள வேண்டி செம்மணி பலகை முத்தின் சிபிமையில் கொண்ட போது எம்மருங்களும் தொண்டர் எடுத்து ஆர்ப்பு எல்லையின்றி ஊமை நீடு உலகம் எல்லாம் முழுதுடன் நிறைந்ததன்று. அப்படி நம்ம பிள்ளை பெருமானார் வரும்பொழுது ஏற்கனவே சாமி வந்தாலே நம்மளுக்கெல்லாம் தாங்காது. அதுவும் ஒரு முக்கியமான செயலுக்கு போறாங்க எப்படி இருக்கும், அப்ப ஒரு பரபரப்பா இருப்போம். நீங்க நம்மளே ஒரு முக்கியமான இதுக்கு போகும்போது ஒரு அந்த மாதிரி எல்லா பக்கமும் என்ன பண்றாங்க, நாதங்கள் முரசு இருக்குது, காலங்கள் போடுறாங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க, வெற்றி இதெல்லாம் வந்து நம்மளோட பெருமான் எப்படி வராங்க ஒளிவட்டமா சோதியா ஒரு ஒரு முத்தின் மேல ஒரு நிலா வர மாதிரி ஒளிவட்ட சோதியா வெண்குடை கீழே அப்படி காலம் தாரம் சங்கு இதெல்லாம் ஓத நம்மளுக்கு பெருமானார் வராங்க. கண்ணினுக்கு அணியாய் உள்ளார் எழுச்சியில் காட்சப்பட்டார். யாரெல்லாம் கண் பெற்றாங்களோ அவங்க எல்லாம் அந்த பயனை பெற்றுட்டாங்களாம் அந்த காட்சியை கண்டு. நன்னிய சமயம் வேறு நம்பினார் எனினும் முன்பு பண்ணிய தவங்கள் என்கொள் பஞ்சவன் தஞ்சம் மேவி புண்ணிய மூர்த்தி வந்து மதுரையில் புகுதே என்றார். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா எப்பேற்பட்ட புண்ணியவன்ற அது மாதிரி இப்ப வேற சமயத்துல போய் அந்த பாண்டிய மன்னன் இத்தனை அழிஞ்சு போனாலும் முன்னாடி ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கிறான்பா. நம்மளோட ஞான சம்பந்தரே அழகா இப்படி பெருமானே வந்த மாதிரி வந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த மதுரைக்கு வர்றதுக்கு அவர் அந்த பாண்டிய மன்னன் என்ன தவம் பண்ணானோ அப்படிங்கிறாங்க.
தென்னவன் தேவியாரம் திருமலை சிவிகை மீது பின்வர அம்மா என்ன பண்றாங்க, இப்ப சாமியோட பின்னாடி அவங்களும் சிவிகையில வராங்க. அமைச்சர் என்ன பண்றாரு, குதிரை மேல மத்த குழாத்தோட போறார். கன்னி நாடு உடையான் கோயில் கழ நாடு உடைய அப்ப என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் வந்து பாண்டிய நாட்டுல இப்படி போறாங்க. போன உடனே என்ன நடக்குதுன்றத நம்ம அடுத்தது பாப்போமா? இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாமா, நிறைவுபடுத்தலாமாமா? அம்மா வெளியே போயிருக்காங்க, நீங்க பார்த்து நீங்க முடிச்சுக்கலாம். இன்னும் நடத்தாங்கம்மா. போன உடனே சரி அவங்க போறாங்க. அத வந்து வரவேற்கிற பகுதி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த கோயில் அரண்மனைக்குள்ள போனப்ப என்ன நடந்தது, எது நடந்தது, அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு நம்மளோட பிள்ளை பெருமானார் அப்படி எழுச்சியோட பார்க்கக்கூடிய கண்ணனி கனியாய் உள்ளார் எழுச்சியில் காட்சி பெற்றான அந்த காட்சியை நாமும் கண்டு, நம்ம தெய்வ சக்கரவர்மனார் காட்ட நாமும் கண்டு கண் பெற்ற பயனை பெற்றோமாக, அந்த நன்றியின் காரணமா நம்ம காழிப்பிள்ளையார் திருவடிகளை வணங்கி, அங்கே கன்னியம்மையோட சுகேச பெருமானாரை வணங்கி, புராணத்தை எடுத்துக்காட்டி நம்மளோட குலதெய்வமாம் தெய்வ சேக்கரா பெருமான் திருவடிகளை வணங்கி, இந்த புராணத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா அந்த நம்மளோட சிவகர்மணி ஐயாவோட திருவடிகளையும் வணங்கி, இன்றைய வகுப்பை குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்ற இந்த வந்து இருந்து கேட்ட அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றியும் கூறி விடைபெற்றேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம், பின்னூட்டம் இருந்தா தெரிவிக்கலாம். வணக்கம். அம்மா கடகடன்னு முடிச்சிட்டீங்க சீக்கிரமா. நல்ல ஒரு தெளிவான கருத்து. சீக்கிரம் கிடையாது, 1.5 மணி நேரம் போயிருக்கு. உங்களுக்கு நேரம் போனது தெரியல. பாடல் அதிகமா வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. பாடல் வந்து அதிகமா எடுத்திருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. எத்தனை பாடல் போயிருக்கு? 65-70 பாடல் வந்துருச்சுமா. சரிங்கம்மா. சிவாய நம்ம பாட்டு பாடல் பாடி முடிச்சிருக்கோமா, அப்புறமா பதிவு சொல்லலாம். வித்யாபதி ஐயா சொல்லுங்க. வித்யாபதி ஐயா சொல்லுங்க, உங்களோட கருத்தை பதிவிடலாம். திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம். அப்பா வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா சொல்லுது, அப்படியே ஞான சம்பந்தர் அந்த பாண்டிய நாட்டுக்கு போனது, அந்த அவங்க அரசியர் அப்படியே கண்ணு முன்னாலேயே அந்த நிகழ்வு நடக்கிற மாதிரி இருந்ததுமா நீங்க பேசுனது. ஞான சம்பந்தர் பெருமானுடைய அருள் நான் நினச்சி நாங்கள் உணர்ந்துருக்கிறேன். எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்துருக்கிறேம்மா நிறைய. இந்த இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே சொல்ல தோணலப்பா. இந்த அருளுக்கு நாங்கள் என்ன தவம் பண்ணமோ உங்களை நீங்கள் சொல்ல கேட்கறதுக்கு அது மட்டும்தான் சொல்லுது. நீங்கள் சொன்ன மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் உணர்ந்துருக்குறோம்மா. ரொம்ப அருமையாக இருந்தது. உங்கள் பின்னாலே தான் நாங்கள் யாத்திரைக்கு வந்துன்னுக்கிறோம். பெரிய புராணம் நாங்களும் இந்த ஈசன் குடும்பத்தில் படிக்கிறோம். உங்கள் பின்னாலே தான் வந்துன்னுக்கிறோம். ஞானசம்பந்தர் பெருமான் கூட எப்படி அவங்க தொண்டர்லாம் போன மாதிரி உங்கள் கூட நாங்கள் பின்னாடியே வந்துக்கின்னு இருக்கிறோம். நன்றி வணக்கம்மா. இதுக்கு மேலே எனக்கு சொல்லவே தோணல. அவ்வளோ அருமையாக இருந்ததுமா. அருமை அருமை அருமை. நாங்கள் தான் சிவாயனமா. அருமை. அடியார் பெருமக்களை முதல்ல வணங்கிக்கிறேன். அடியேன் விஜயலட்சுமி நாகப்பன். ரொம்ப அற்புதமா போச்சு இன்றைய வரலாறு. அம்மா அப்படியே உணர்ந்து சொன்ன விதம் மிக சிறப்பு. சில இடங்கள்ல வந்து ரொம்ப அந்த நஞ்சை வந்து கலக்கும் போது அந்த ஆளால விஷயத்தையே உண்டவருக்கு இந்த இந்த கொஞ்சம் நஞ்சு கலந்தது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமைமா. அப்புறம் இந்த மன்னனுக்கு வந்து இந்த 5 பகை வரும் இல்லையா, அதாவது உறவினரால், அந்த விலங்குகளால், அதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய முறை செய்து காப்பாற்ற வேண்டியது வந்து அந்த மனுநீதி சோழன் அந்த இதுல இருந்து கொண்டு வந்தது எல்லாமே அற்புதமா இருந்ததுமா. இடையில அவர் அந்த பதிகம் மதுரையில அருள்றாரு இல்லையா, அந்த பதிகத்துக்குள்ள அந்த செய்யனே ஆளவாயா, அந்த ரொம்ப அருமையா அந்த பதிகத்தையும் தொட்டு காட்டி. ஏன்னா இந்த முதல்ல வந்து அடியேன் என்ன விண்ணப்பம் சொல்றேன்னா, இந்த பெரிய புராணத்தை கேட்பதற்கே பலகாலம் தவம் செய்திருக்க வேண்டும். சும்மா எல்லாருக்கும் இது சக்கரை பொறிகடல்லாம் கிடையாது. வாங்க இங்க கொடுக்குறாங்க, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா, அப்படி சொன்னா கூட வர்றதுக்கு யோசிப்பாங்க இல்லையா. ஒரு பொறிகடலை சக்கரை வாங்குறதுக்கே எப்படின்னா, இது வந்து இறைவனுடைய திருவருள். எந்தெந்த உயிர்லாம் உணர்ந்துச்சோ அந்த உயிரால தான் இதை கேட்க முடியும்.
நம்ம நினைச்சுக்கலாம் அம்மா சொன்னாங்க, வாழ்த்துனாங்க, இந்த புராணத்தினால நமக்கு வாழ்த்து கிடைச்சிருக்கு, நீங்க 16 பேரும் பெறணும். ஏன்னா ஒரு அடியார் வாயில இருந்து வாழ்த்து பெறது ஒவ்வொரு அடியாருக்கும் மிக சிறப்பு. நமக்கு தெரியும் இந்த செல்வம்லாம் நிலை இல்லாதது, நமக்கு இன்னொருத்தர் செல்வம் கொடுக்கறத விட இந்த அருட்செல்வம் இருக்கு இல்லையா, இதை விட வேற என்னங்க வேணும்? நமக்கு வேண்டியது இறைவனுடைய திருவடி. அது ஒரு அடியாரே சொல்றாங்க, நீங்க 16 பேரை பெற்று வாழ்க அப்படின்னா அதை விட வேற என்ன சிறப்பு? நம்மளுடைய களவுபடா காலமா, இதாவது நம்ம வேற ஏதோ சிந்தனையில இருந்துட்டு அடுத்தவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம, நம்ம படுத்த இறைவனை சிவபெருமானை, அந்த நீலகண்டனை, அப்படியே அந்த கண்டத்தை அவனை நினைச்சிட்டே இருக்கிறது, அவனுடைய புராணத்தை சொல்றது, அது பெரிய பெரிய தவப்பயன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே எனக்கு அடியனுக்கு இல்லை. ஏன்னா இந்த பெரிய புராணத்தை கேட்கறதுக்கு நம்ம தவம் செஞ்சிருக்கணும். இன்னொன்னு, அந்த புத்தகத்தை தொடறதுக்கு எல்லாராலையும் போயிட்டு அந்த புத்தகத்தை எல்லாம் தொட்டுட முடியாது. அம்மா அதுல ஆழங்கால் பட்டது, அதாவது நிறைய படிச்சு தெளிஞ்சு அப்பதான் ஒரு இடத்துல இருந்து வரும்போது அதுக்கு ரிலேட்டடா குறிப்பு கொடுக்க முடியும். சும்மா நம்ம மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு விளக்கம் தெரியாது. ஏற்கனவே அவங்க 3 மணி நேரம் உட்கார்ந்து அந்த நோட்ஸ் எடுத்துருக்கணும், இல்ல ஆல்ரெடி அதை சொல்லி 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 அவங்களுக்கு, அதாவது சொல்லுவாங்களா, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, அப்படியே அந்த நாவுக்கு எப்படி நாக்குக்கு சொல்லி பழகுதோ அது மாதிரி இந்த திருஞான சம்பந்த புராணத்தை அம்மா சொல்லி பழகுறாங்க. சொல்ல சொல்ல இறை இன்பம், அது பேரின்பம். நல்ல முறையில சொல்றீங்கம்மா, இப்படியே சொல்லிட்டே வாங்க. அடியார்களாகிய நாங்கள் நாங்க 16 பேர் 32 பேர் அதெல்லாம் கணக்குல, ஒவ்வொரு அடியாரும் 1,00,000 பேருக்கு சமானம். ஏன்னா அந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். உலகத்துல எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதை உணரணும், உணர்ந்து ஓதணும். அந்த ஓதுற இந்த வேலுண்டு வினையில்லை அந்த குழுமத்துக்கும் இந்த ஈசன் அடியார்களுக்கும் இந்த இணையத்தின் மூலம் அம்மா நான் ஒரு 2-3 நாளா தான் இப்ப இதுக்குள்ள பயணத்துல வந்துட்டு இருக்கேன். நேத்து அதிகாலையில எனக்கு நேரம் கிடைச்சப்ப ஆனந்த ஐயாவோட அந்த திருவாசக சிந்தனை கேட்டேன். அது ஒரு நல்ல ஒரு சிந்தனை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி சாந்தா அம்மாவோட அந்த பெரிய புராண சிந்தனை, சிறப்புலி நாயனார் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. இப்ப சாந்த குமாரியோட அம்மாவோட அந்த திருஞான சம்பந்தம், இது தொடர் சொற்பொழிவுன்னு நினைக்கிறேன். இதை தொடரா பார்த்துட்டு வருவாங்களுக்கு நல்லா புரியும். நான் இடையில தான் வந்திருக்கேன். சுவாமி ஒருவேளை இப்பதான் எனக்கு வரணும்னு அந்த டைம் இருக்கு இல்லையா, அதாவது அந்தந்த உயிர் எப்போ உணரணுமோ அப்போதான் அந்த பக்குவம் வரும். அந்த பக்குவத்தை இன்னைக்கு சுவாமி உங்களோட இதுல ஜாயின் பண்ண வச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. வீட்டுல இருந்து எட்டி பார்த்த மாதிரியே சொல்லிட்டீங்க. நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்களே, பக்குவம் வந்த பிறகுதான் அந்த நாமத்தை பாண்டியன் சொல்றதுக்கே பக்குவம் வந்த பிறகுதான் அந்த ஞான திரோதான சக்தி, மறைப்பு சக்தி, அருள் சக்தியா மாறிக்குதுன்னு மாதிரி நமக்கு அருள் சக்தியா மாறி இருக்குதுமா. சொல்லவே முடியலம்மா. அந்த இன்னைக்கு அதுல இன்னைக்கு ரொம்ப 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 நல்லா என்ன சொன்னாங்கன்னாக்கா, நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உண்மையை சொல்ல போனா ஒரு 6-7 தடவை நான் ஞான பிள்ளையார் புராணம் சொல்லிட்டேன். ஆனாலும் அத்தனை தடவை சொன்னா இருந்தாலும் நேத்துக்கு ஒரு 7 மணிக்கு ஒரு உட்கார்ந்து கிட்ட 8 மணி வரைக்கும் திரும்ப உட்கார்ந்து ஒரு 2-3 மணி நேரம் இந்த பகுதியை படிச்சு நோட்ஸ் எடுத்து முடியல அதை பத்தி இல்ல. அப்போ ஒரு அடியார், அம்மா நல்லா சொல்லுவீங்க, நீங்க ஏன் திரும்ப திரும்ப உடம்ப வருத்திக்கிறீங்கன்னு. இல்லம்மா, ஒரு காலைக்கு ஒரு கால் அதுல ஒரு அரிய செய்திகள் வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே அம்மா சொன்னாங்க. நிச்சயமா உழைப்பு நிறைய இருக்கு, எல்லாத்துக்கும் மேல சுவாமியோட திருவருள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த 16 பெற்று பெறுவாழ் அந்த ஆசீர்வாதம், அது நான் உங்களை எல்லாரையுமே பாக்குறேன். கிட்டத்தட்ட என்னை விட பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனாலும் அந்த வார்த்தை நம்ம சொல்றோம்னாக்கா, இந்த இடத்துல சொல்லும் போது அது குருநாதரோட வாக்காதான் நான் நினைக்கிறேன். நான் சொல்றதுல ஏன்னா என்னை விட பெரியவங்க இருந்தாலும் அதை சொல்றேன்னாக்கா குருநாதர் சொல்ல வைக்கிறாரு, நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அது வேற ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சுக்க வேற யாராவது ஏதாவது சொல்லணும்? திருவடி அதாவது வாழ்த்து வயசு வேண்டியில்ல, நல்ல மனசு இருந்தா போதும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வயசு வித்தியாசம் வேண்டியில்ல, நல்ல மனசு. வயசுல நான் பாக்குறேன், அதான் குருநாதர் தான் சொல்றாரு, அதனால பாக்குறது கிடையாது. புராண குறைவு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு.
அதான் நல்ல உணர்ந்து தெரிஞ்சு எங்களுக்கு நீங்க சொல்றீங்க. அதனால ரொம்ப சிறப்பா பெருமான் அமைச்சு கொடுக்குறாரு. அது நீங்க சொன்னீங்க நாம ஒருத்தருக்கு வேற யாராவது ஏதாவது சொல்லணும்? மாங்கல்யத்துக்கும் ரொம்ப பக்கம் அருமையா இருந்ததுமா, ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப மகிழ்வாவும் புனிதமான நேரமாவும் இருக்குமா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. அருமையா நன்றி இருந்தது. அம்மா, நன்றி அம்மா. வாழ்த்து பாடல் சொல்லுங்க பழமொழி. என்னம்மா? வாழ்த்து பாடல் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க வந்தனர் வானவரானினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்க ஆழ்க தீயதெல்லாம் அரணாமமே சூழ்க வையகமும் மலகவே.